ராஜா பிரதர் கேக்குதா? சரி, நம்ம ஆரம்பிச்சிடலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இந்த ஒரு நாளை கூட நம்மளுடைய பிதாவாகிய தேவன் அவருடைய மாபெரும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மளை காண செய்து இந்த ஒரு நேரத்தில் கூட நம்மளை ஒரு சிலராக ஒன்று கூட்டி இன்றும் அவருடைய மாபெரும் சத்தியங்களை நம்மளுக்காக தர இருக்கிறார். அதுக்கு அவருடைய குமாரர் மூலியமாக நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு இன்றைய பெரியன் டிஸ்கஷனுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இன்றைய பெரியன் டிஸ்கஷனுக்கு ஆரம்பமாக நம் மத்தியில் இருக்கும் அன்பு சகோதரர் எட்வின் அவர்களை துவக்க ஜெபம் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மியூட் எடுத்துட்டு. ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசம் பண்ணியதானே எங்கள் அன்பில் ஒன்றன மேய்வதில் அப்பாவும் ஒருவருக்கே ஸ்தோத்திரமும் துதியும் சகல நாட்களில் உண்டாயிருப்பதாக. அப்பா, இது தேவரும் சித்தத்தின்படி சிறுவர் முதல் பெரியவர் வரை சகோதர சகோதரி எங்கள் எல்லாரையும் கூட தேவரில் ஆன்லைன் வகுப்புகள் மூலியமாக தேவரில் எங்கள் எல்லாரையும் ஒன்றாய் கூட்டி தேவரில் இந்த நாளையும் இந்த வேலையும் எங்களுக்கு கொடுத்ததற்காக தேவரில் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரில் இந்த நாளிலும் கூட தேவரில் ஒப்புரவாகுதல் குறித்த வேத அடிப்படையிலே தேவரில் எங்களுக்கு எங்களுடைய மூத்த சகோதரர் எழுதி போன அநேக வார்த்தைகள் தேவரில் நாங்கள் தியானிக்கவும் அதை குறித்து நாங்கள் ஆலோசிக்கவும் தேவரில் நாங்கள் சத்தியத்தில் இன்னும் வளர்வதற்கு ஏற்ற ஒரு காரியத்தை நீர் ஏற்படுத்தி கொடுத்த கிருபைகளுக்காக நமக்கு நன்றி. தேவரீர் நாங்கள் படித்து வந்த ஒவ்வொரு காரியங்களையும் கூட தேவரீர் இந்த ஐக்கியத்திலே கூட தேவரீர் நாங்கள் ஒவ்வொருவரும் தேவ சித்தத்தின்படி தேவ ஞானத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொரு விவாதிக்கவும் தேவராவைகளை நாங்கள் எங்களுடைய மனதில் ஏற்றுக்கொள்ளவும் வருகிற நாட்களிலே கூட தொடர்ந்து நாங்கள் அதற்கேற்ற கிரியைகளை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நடப்பிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் மாற தேவரீர் எங்களுக்கு அதிகமாக தேவையான ஞானத்தையும் பலத்தையும் பரிசுத்தாயும் ஒவ்வொரு நாளும் நீர் கொடுத்து வழிநடத்தும்படியாக இருப்பா. அப்பா, இந்த நாளில் கூட தேவரீர் வர தடைப்பட்ட சகோதர சகோதரிகளை உங்களுக்கு கிஞ்ச மாட்டோம்ப்பா. அவர்களும் வருகிற நாட்களில் இந்த ஐக்கியத்தில் பங்கு கொண்டு அவர்களும் இந்த ஐக்கியத்தை தொடர்ந்து நமக்கேற்ற பிள்ளையாக அவர்களும் தொடர்ந்து வர தேவர் தம்மை கிருபை நீர் கொடுத்து வழிநடத்தும்படியாக உங்களுக்கு அப்பா, இந்த ஒரு தாழ்மையான விண்ணப்பங்களையும் யாவற்றை கூட எங்கள் அன்பின் ஆண்டவும் ரட்சிக்கும் மீட்பும் குருமாயிருக்கிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு 2 மாசமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வாரம் வாரம் புதன்கிழமை ஜூம் வாயிலாக ஒன்று கூடி தேவனும் மனுஷனும் ஒப்புரவாக்குதல் என்ற தலைப்பின் கீழாக நம்மளுடைய 7ஆம் தூதன் எழுதின 5வது வால்யூம் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா பார்த்துட்டு இருக்கிறோம். சோ அதை தொடர்ந்து இன்னைக்கு கூட இன்றைய பெரிய டிஸ்கஷனை எடுத்து தரும்படி நம்மளுடைய அன்பு சகோதரர் ரூபன் சக்கரவர்த்தி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ பிரதர். கிறிஸ்துவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ தேவன் ஒரு அருமையான ஒரு நாள் நம்ம கூட்டி கொடுத்தது. இந்த நாளிலும் கூட இந்த ஒரு 5வது வால்யூமை டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஒரு வாய்ப்புக்காக நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். பிரதர்ஸ், என்னுடைய வாய்ஸ் கிளியரா இருக்குதா உங்களுக்கு? கிளியரா இருக்கு. ஓகே. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்ம இந்த 5th வால்யூம்ல லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்றத யாராச்சும் ஷார்ட்டா ஷேர் பண்றீங்களா? லாஸ்ட் கிளாஸ் சிஸ்டர் எலிசபெத். கேக்குதா பிரதர்? கேக்குது சிஸ்டர். சகோதர சகோதரர் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அப்போஸ்தலர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, அப்போஸ்தலர் பேதுரு பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு எதை சொல்லல, அப்புறம் எதை சொன்னாரு அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம். எதை சொல்லல அப்படின்னா, பேதுரு அப்போஸ்தலர் குரங்கிலிருந்து மனுஷன் படிப்படியா முன்னேறி பரிணாமம் அடைந்து உயர்நிலைக்கு வந்துகிட்டு இருக்கிறான்னு அப்படின்னு சொல்லாம, அதற்கு பதிலா எப்படி சொல்றாருன்னா, பரிபூர்ணமான மனுஷன் ஆதாம் கீழ்ப்படியாமல் போன ஆதாம் படிப்படியா அபூர்ண நிலைக்கு போயிட்டு இருக்கிறாருன்னு அப்படின்னு தான் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்.
அடுத்து என்ன பார்த்தோம்னா, பரிணாமத்திற்கும் பைபிள் சொல்லக்கூடிய சத்தியத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம். அது பைபிள் என்ன சொல்லுதுன்னா, தேவன் வந்து மனுஷனை வந்து அவருடைய சாயல் ரூபத்தின்படி தான் படைச்சாரு. அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. பேதுருவுக்கும் உலக மக்கள் நினைக்கிறதுக்கும் கம்ப்ளீட்டா கான்ட்ராஸ்ட் இருக்குது. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பரிபூர்ண தன்மை, அதாவது பெர்ஃபெக்ட் கண்டிஷன்ல இருந்த மனுஷன் வந்து இழிவான ஒரு மோசமான டீகிரேட் கண்டிஷனுக்கு கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லுது. ஆனா பரிணாம கொள்கை என்ன சொல்லுதுன்னா, மனுஷன் வந்து குரங்கிலிருந்து, அதாவது மிகவும் மோசமான கண்டிஷன்ல இருந்து பெர்ஃபெக்ட் கண்டிஷனுக்கு போய்கிட்டு இருக்கான். பரிணாம வளர்ச்சி அடைந்து பெர்ஃபெக்ட் கண்டிஷனுக்கு போயிட்டு இருக்கிறான்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வசனம் இது வந்து நம்ம வசனத்துக்கு புறம்பா ஆப்போசிட்டா இருக்குது. மனுஷன் வந்து பரிபூரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறதுனால அந்த அந்த இது சொல்லுது. பரிணாமம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷன் வந்து பரிபூரணத்தை நோக்கி போய்கொண்டிருப்பதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபலி வந்து அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுது. பேதுரு என்ன சொல்றாருன்னா, மனுஷன் வந்து பரிபூரணத்திலிருந்து மரணத்துக்கு போயிட்டான். மரணத்துக்கு போற மனுஷனை வந்து மீட்கணும்னா ஒரு பெர்ஃபெக்ட் மேன் தான் வந்தாதான் அதை வந்து நம்ம ஃபுல்ஃபில் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு ஒருத்தர் வந்து மீட்பாரு அப்படின்னு தானியேல், ஏசாயா, எசேக்கியேல் போன்ற தீர்க்கதரிசி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகையில வந்து மீட்கும் பொருளை கொடுக்கணும். 2ஆம் வருகையில வந்து மீட்கப்பட்ட மனுஷனை வந்து சீர்பொருந்த செய்யற அந்த வேலையை செஞ்சு பெர்ஃபெக்ட் கண்டிஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அந்த தீர்க்கதரிசிகள்லாம் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்பதான் வந்து 1000 அந்த அரசாட்சியில வந்து அவன் இழந்து போன அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த அந்த ஒரு ஆசீர்வாதத்தை வந்து முழுமையா பெற்றுக்கொள்வான்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் அப்போஸ்தலர் பேதுரு சொன்ன இந்த பாயிண்ட்ல வந்து முதல்ல வந்து மனுஷனை மீட்கணும். மீட்கப்பட்ட ஜனத்தை வந்து சரி செய்யணும். ஏன் இந்த 2 ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஆதாம் வந்து கீழ்ப்படியாம போன பிறகு பெர்ஃபெக்ட் மேனா வந்து ஜீவன் வந்து ரான்சம் வந்து பிரைஸ் வந்து ஈடுபலி கொடுக்கும்போது இமீடியட்டா அவங்க பெர்ஃபெக்ட் கண்டிஷனுக்கு வந்திருக்கணும் இல்ல. அப்ப ஏன் அப்படி? ஆனா என்ன சொல்றாங்க, அந்த உயிர்த்தெழுந்த ஜனங்கள்லாம் சரி செய்த பிற்பாடுதான் அந்த ப்ராசஸ்க்குள்ளார ஏன் போகணும், ஏன் இந்த 2 மெத்தடு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆதாம் பெர்ஃபெக்ட் மேனா இருக்கும்போது அந்த கனியை தெரிஞ்சுதான் வில்ஃபுல்லா தான் தப்பு பண்ணினாரு. இமீடியட்டா எப்ப கனியை எடுத்து சாப்பிட்டாரோ அந்த பாயிண்ட்ல அவர் மேல மரணம் வந்துருச்சுன்னு பார்த்தோம். இது வந்து சட்ட ரீதியான ப்ராப்ளத்தை வந்து உருவாக்கிட்டாரு. சாகுற கண்டிஷனுக்கு வந்துட்டாரு. ஆனா அவர் சாகிறதுக்கு 930 வருஷம் ஆச்சு. ஒரு இழிவான ஒரு கண்டிஷன், மைண்டு மற்றும் சரீரம் மோசமா மாற ஆரம்பிச்சது. அவரது செயலும் மாற ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம். 930 வருஷம் முடியும் போதுதான் மொத்தமா ஒஸ்டான ஒரு கண்டிஷனுக்கு அவருடைய சுபாவம் வந்து மாற ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம். 2வது ப்ராப்ளம் என்னன்னா பிராக்டிக்கல் ப்ராப்ளம். அது வந்து மென்டலி, மாரலி, பிசிக்கலியா இழிவான ஒரு கண்டிஷனுக்கு போயிட்டாரு. பெர்ஃபெக்ஷன் தன்மை வந்து கிராஜுவலா அழிவுக்குள்ளார போயிடுச்சு. இதற்கு வந்து டைம் வந்து எடுத்துக்கிச்சு. அதுதான் பிராக்டிக்கல் ப்ராப்ளம். அதாவது அந்த டைம் வந்து 930 வருஷம் இந்த ப்ராப்ளத்துக்கு ஆயிடுச்சு. நடைமுறை சிக்கலை வந்து அவர் உருவாக்கிட்டாருன்னு பார்த்தோம். இந்த 2 ப்ராப்ளத்திலிருந்து மனுஷனை வெளியே எடுக்கணும். அதற்கு தான் நம்ம வந்து ஒரு உதாரணம் பார்த்தோம். அதாவது ஒருத்தர் வந்து மோசமான தப்பு செய்துட்டு ஜெயிலுக்கு போறாருன்னா போயிட்டாரு. ஆனா இன்னொருத்தர், ஒரு நல்லவர் வந்து அந்த பழியை ஏற்றுக்கிட்டு உண்மை குற்றவாளியை விடுவிச்சு தான் வந்து ஜெயிலுக்கு போறாரு. அந்த உண்மையான குற்றவாளி வெளியே வந்தவுடன் அவர் மைண்ட் வந்து உடனே வந்து நல்லா ஆயிடாது. மோசமான சிந்தை வந்து உடனே சரியாயிடுமானா அதை சரி பண்ணதான் இந்த டூரேஷன் அந்த கொஞ்சம் எடுக்கும். அந்த ப்ராசஸ் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையில வந்து கொடுத்து அந்த டெத்தை வந்து வெளியே நிக்க வச்சதை நம்ம அடையாளப்படுத்துது அந்த மீட்கும் ரான்சம் பிரைஸ். வெளியே வந்த ஆதாம் எப்படி இருக்கிறாருன்னா, மென்டலி, மாரலி, பிசிக்கலியா ஒரு பெர்ஃபெக்ட் இல்லை. உயிரோடு இருக்கிறாரு, பெர்ஃபெக்ட் இல்லை. உயிர்த்தெழுதல்ல உலக ஜனங்கள் மோசமான மைண்ட்ல தான் வருவாங்க. கோபம், எரிச்சல், பொறாமை மைண்ட்ல தான் அவங்க வருவாங்க. இந்த மைண்டை தான் சரி செய்யக்கூடியதுதான் இந்த 1000 இயர். ஃபர்ஸ்ட் கொடுத்த ரான்சம் பிரைஸ் வந்து சட்ட ரீதியான சிக்கலை வந்து சால்வ் பண்ணிடுச்சு.
ரெண்டாவது சொல்யூஷனுக்கு வந்து ஒரு உதாரணம் ஒன்று பார்த்தோம். ஒரு ஓனர் வந்து ஒரு கால் உடைஞ்ச ஒரு குதிரையை வந்து கொண்டு வரலாம்னு முடிவு பண்ணினாரு. அந்த பாயிண்ட்ல அவருக்கு அந்த மேல மரணம் நிர்ணயிக்கப்பட்டது. அது உடனே சாகல. அந்த குதிரை செயல்பட முடியாத கண்டிஷன் வந்து மரணத்தை நோக்கி போய் கொண்டிருந்தது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போய் கொண்டிருந்தது. ஒரு வெட்டினரி வந்து அதை வந்து அந்த ஹெல்த்தியான ஒரு குதிரையை வந்து அந்த ஓனர்கிட்ட கொடுத்துட்டு கால் ஒடிஞ்ச குதிரையை வாங்கி அதை கட்டு போட்டு ரிஸ்க் எடுத்து அந்த குதிரையை ஒரு காலத்துல வந்து ஹெல்த்தியான குதிரையா மாத்திடுவாரு. இதற்கு டைம் தான் அந்த டூரேஷன். இந்த மாதிரி தான் வந்து ஆதாமே ரான்சம் பிரைஸ் கொடுத்து வாங்கிட்டு அவர் பெர்ஃபெக்ட் இந்த பீஸ்ஃபுல் கிங்டம்ல உயிர்த்தெழுந்து வர்றவங்க மைண்டை வந்து பெர்ஃபெக்ட் கண்டிஷன்ல கொண்டு வர்றது தான் அந்த இளைப்பாறுதலின் காலம், சீர்திருத்துதலின் காலம்னு சொல்றோம். ஆதாம் வந்து 2 ப்ராப்ளம் கிரியேட் பண்ணினதுனால இயேசு கிறிஸ்துவும் 2 ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண வேண்டியிருந்தது. ஆதாம் வந்து அந்த ஆதாம பெர்ஃபெக்ட் கண்டிஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு அவர் வந்து 2 ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வேண்டியிருந்தது. இதை தான் வந்து பேதுரு அப்போஸ்தலர் வந்து பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அபூரணத்திலிருந்து மனுஷனை மீட்கணும், பிறகு கிராஜுவலா பெர்ஃபெக்ட் கண்டிஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் இருக்கும்போது சிம்பிளா இந்த பரிணாம வளர்ச்சி என்ன சொல்லுதுன்னா, குரங்கிலிருந்து மனுஷன் வந்து பரிணாமத்துக்குள்ளார போயிட்டு இருக்கிறான். ரான்சம் பிரைஸ் தேவையில்லை, லீகல் ப்ராப்ளம் எல்லாம் இல்லை, ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்லாம் எதுக்கும் போகல, சரி செய்யறதுக்கு 1000 வருஷம் வந்து தேவையில்லை அப்படின்னு அந்த பரிணாமம் சொல்லுதுன்னு பார்த்தோம். அப்போஸ்தலர் பேதுரு வந்து சொல்றாரு. அப்போஸ்தலர் 3:19 21 வசனத்தை பத்தி நம்ம பார்த்தோம். நன்மை தீமை எதுன்னு சுயாதீனமா முடிவெடுக்கிறது ஆதாமுக்கு இருந்தது. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த கீழ்ப்படிதலை எடுத்துக்காம கீழ்ப்படியாமை எடுத்துக்கிட்டாருன்னு பார்த்தோம். கடைசியா என்ன பார்த்தோம்னா, மனிதன் வந்து இந்த பூர்வீக நிலைமையை வந்து அதாவது குரங்கா அல்லது அதற்கு கீழான நிலைமையா இருக்கிறதுன்னு சொல்றதுனால அப்போஸ்தலர் சொல்லுகிற அந்த நம்பிக்கை நிறைந்த இளைப்பாறுதலின் காலங்கள் வந்து முன்னிருந்த சீரான நிலைக்கு வருதல் ஆகியவை வந்து கேலி குத்தாகவும் முட்டாள்தனமாக இருக்குது. அப்படிப்பட்டவர்கள் வந்து காரண காரியம் அறியாதவர்கள் என்று பார்த்து முடிச்சோம் பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ ரொம்ப எலாபரேட்டாகவே நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ ரொம்ப நன்றி நீங்கள் இந்த ரிவிஷன் நீங்கள் சொன்னது. பட் இன்னி வர நாட்களில் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்ல ஆரம்பிச்சா நம்ம அடுத்த பேராகிராஃப் நம்ம கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இந்த வாரத்தினுடைய பேராகிராஃப் நம்ம கடந்து போனால் இந்த வாரத்தினுடைய பேராகிராஃப் யார் வாசிக்கிறீங்க? சிஸ்டர் அமுதா, அஜித். அப்போஸ்தலரின் வார்த்தை பரிணாம கொள்கைக்கும் முற்றிலும் மாறாகவும் ஒருவன்படுதல் ஒப்புரவாகுதல் என்கிற வேதத்தின் கொள்கைக்கு மிகவும் இசைவாகவும் இருக்கிறது. பாவத்தின் கீழ் விற்கப்பட்ட மனுக்குலம் பாவத்திற்கு அடிமையாகி பாவத்தினால், அதாவது ஆதாமின் முதல் கீழ்ப்படாமையினால் உண்டான பாவத்திற்கு தண்டனையாக மரணத்தினால் செத்துக்கொண்டே சாகிறது. பேதுரு பிரசங்க பண்ணின சீர்திருத்தலின் காலத்தை பற்றிய நற்செய்தியை கூறும் பொழுது நன்மையான மேன்மையான மாபெரும் காரியம் ஒன்று இழக்கப்பட்டது என்றும் அது கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது மீட்கப்பட்டு இந்த மீட்பு பூரணமாகி அதன் விளைவால் யாவும் சீர்திருத்தப்படும் என்று கூறினார். தேவ ஆவியின் ஏவுதினாலே இந்த சீர்திருத்தலின் நம்பிக்கை எல்லா பரிசுத்தவான்களுக்கும் ஏற்பட்டதினால் அவர்கள் யாவரும் இதை பிரகடனப்படுத்தினார்கள். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்ம இந்த ஒரு பேராகிராஃபினுடைய கேள்விக்குள் நம்ம கடந்து போகலாம். முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போஸ்தலனுடைய வார்த்தைகள், அவங்க சொன்ன சத்தியங்கள்ல அது எதற்கு ஒத்து போச்சு, எதற்கு இசைந்து வரல? அவங்க சொன்ன சத்தியம். இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். யார் சொல்றீங்க? அப்போஸ்தலர் பேசின வார்த்தைகள் எதுக்கு ஒத்து போல, எதுக்கு இசைவா இருந்துச்சு? பிரதர் எட்வின். பிரதர், இங்க இந்த அப்போஸ்தலர் வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா பரிணாமை கொள்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் அது மறுதளிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ வேதத்தில் சொல்லப்பட்ட
கொள்கை, அதாவது ஒப்புரவு தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே இருக்கிற ஒப்புரவாகுதலின் கொள்கைக்கு வந்து இசைவாக இருக்குது பிரதர். வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. ஸோ அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்து அப்போஸ்தலன் பேதுரு, அப்போஸ்தலன் பவுல், அநேக தீர்க்கதரிசிகள் இவங்கெல்லாம் சொன்ன சத்திய வசனம் எதற்கு இசைந்து இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா பரிணாம கொள்கைக்கு இசைந்து இல்லை. ஆனா தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ஒப்புரவாக்குதல் மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு 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 ஒன்ன செயற்படுத்துறதுக்கு ஒப்புரவாக்குதல் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை குறித்து தான் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு, தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்குன்றத நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா விசுவாசிக்கிறோம். அதுதான் அப்போஸ்தலர்களும் சொன்னாங்க. இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து இது வந்து அப்போஸ்தலர் சொன்ன வார்த்தைக்கு இசைந்து பரிணாம கொள்கை இல்லை, தேவனுடைய சத்தியத்துக்கு உகந்தது இந்த ஒப்புரவாக்குதலுக்கு இசைந்ததா இது இருக்குன்றதுக்கு ஏன் இந்த ஒரு விளக்கம் பிரதர் ரசல் கொடுக்கணும்? அவரு ஜஸ்ட் என்ன சொல்லிட்டு போயிருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் சொன்ன வார்த்தைகள் தான் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒப்புரவாக்குதலுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஏன் இந்த இடத்துல இவர் லிங்க் பண்றாரு? சிஸ்டர் டெய்சி ஆர் சிஸ்டர் சோனியா? சோத்திரம் பிரதர். இந்த பரிணாமம் கொள்கை வந்து குரங்கில் இருந்து மனுஷன் வந்ததுனால இது வந்து அது வந்து வேதத்துக்கு எதிர்மாறமா இருக்கு. அதனால அது வந்து எதிர்மாறமா இருக்கிறதுனால அத வந்து ரசல் பிரதர் அது சொல்றாரு. ஆனா அது வேதத்துக்கு இசைவா இருக்குதுன்றது தேவன் வந்து அதை ஈடுபலி இயேசு கிறிஸ்துவின் ஒரு மனுஷன் வந்து பாவம் ஆதாம் வந்து விழுந்து கீழ்ப்படியினால விழுந்து போனதுனால மனுஷ வர்க்கம் வந்து மரணத்துக்கு ஆளாக்கிட்டு தண்டனைக்கு உள்ளாக்குனாங்க. அப்போ அதுக்கு ஒரு நிவாரணம் வேணும். அது ஒரு வேல்யூபிள் ஏதோ ஒரு இழப்பு ஏற்பட்டதுனால ஒரு வேல்யூபிள் பிரைஸ் கொடுக்கணும்னால இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தினால் அதை வந்து ஈடுபலி கொடுத்து அது ஒப்புரவாக்கி அது கொண்டு வரும். சிஸ்டர் நீங்க அடுத்த பாயிண்ட் எல்லாம் சேர்த்து சொல்றீங்க. நான் கேட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் வந்து அப்போஸ்தலர்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து அப்போஸ்தலர் சொன்ன விஷயம் பரிணாம கொள்கைக்கு உகந்தது இல்ல, தேவனுடைய அதை ஒப்புரவாக்குதலுக்கு இசைந்துதான் இது இருக்குன்றத இந்த விளக்கம் ஏன் கொடுக்கணும் பிரதர் ரசில்? அந்த கேள்விதான் கேட்கிறோம். சிஸ்டர் சோனியா ஷேர் பண்றீங்க. அடுத்த பிரதர் கார்த்திக். ட்ரை பண்றேன். எவல்யூஷன் தியரி வந்து என்ன சொல்லுதுன்னா தட் என்னது மனுஷன் வந்து உருவாக்கி பரிணாம வளர்ச்சியில குரங்குல இருந்து மனுஷன் வந்திருக்கான் அப்படின்றதால அவனுக்கு வந்து எதுவுமே ஒரு என்ன சொல்றது பாவத்துல விழுந்து அவனா பர்ஃபெக்ட்னஸ்குள்ள வந்துருவான். சோ அவனுக்கு வந்து ஒரு அட்டோன்மெண்டோ இல்ல ஒருத்தர் வந்து இதுக்காக வந்து இறந்து அவர் ரத்தத்தை கொடுத்து அவர் சீர்ப்பு ரெஸ்டரேஷன் கொடுத்து கூட்டிட்டு வரணும் அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் எவல்யூஷன் தியரியில கிடையாது. சோ அங்க பாத்தீங்கன்னா டோட்டலாவே அட்டோன்மெண்டோடைய கான்செப்டோ இயேசு கிறிஸ்துவோட ஈடுபலியோ அங்க தேவையில்லை அப்படின்ற நெசசிட்டி அங்க போயிடுது. சோ ஆனா பைபிள் தியரி என்ன சொல்லுதுன்னா இயேசு கிறிஸ்து தான் வந்து மனுக்குலத்தை வந்து ரட்சிக்க வந்திருக்காரு, அவர் ரத்தத்தால கொடுத்து மீட்க வந்திருக்காரு அப்படின்றது இவரு இது எவல்யூஷன் தியரிக்கு அகேன்ஸ்டா இருக்கிறதால மேபி அது ரசல் பிரதர் ஸ்ட்ரெஸ் பண்றாரோ என்னவோ. தட்ஸ் வை ஐம் ஆஸ்கிங். நான் என்ன கேட்கறேன்னு பாத்தீங்கன்னா, இது ஏன் பிரதர் வந்து இங்க கோட் பண்ணணும்? அப்போஸ்தலர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே பரிணாம கொள்கைக்கு இசைந்து இல்ல, தேவனுடைய தெய்வீகத்துல ஒப்புரவாகுதலுக்கு இசைந்துதான் இருக்குன்னு ஏன் பிரதர் ரசல் இதை போய் கோட் பண்ணணும்? பரிணாம கொள்கை இருக்குன்னு அது இருந்து போட்டோம். அதே வந்து அது இல்ல, அது வந்து பைபிளுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, அது வேற இது வேற நிரூபிச்சுக்கிறாங்கல்ல. என்ன ரீசன்? ஏன் பிரதர் ரசல் இந்த விஷயத்தை இவ்வளவு டீப்பா கொண்டு போனோம்? பிரதர் கார்த்திக், அடுத்து பிரதர் எட்வின். கேக்குதுங்களா பிரதர்? பிரதர் கார்த்திக் ஃபர்ஸ்ட் பேசுங்க. பிரதர் ஏன் பிரதர் ரசல் இதை ட்ரஸ்ட் பண்ணி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ ஜனங்கள் மத்தியில பரவலா இருந்த ஒரு கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது குரங்குல இருந்தா மனுஷன் உருவானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அதை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது அதை புத்தக வடிவிலேயும் பசங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டத்திலயும் எல்லாத்துலயும் கொண்டு வந்ததுனால இது பரவலா அதிகமா இருந்ததுனால மக்கள் மத்தியில ஒரு
இதை மாற்றணும், இது இது வந்து தவறான ஒரு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ரசல் பிரதர் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாருன்னு நான் பிலீவ் பண்றேன் brother. ஓகே பிரதர். பட் மறுபடியும் அதே கேள்வி தான் நான் கேட்கிறேன். அது இருந்துட்டு போனோமே யார்கிட்டயுமே, எல்லார்ட்டையும் இருக்குது. இப்போ இன்னைக்கு கூட இல்லையா? இன்னைக்கு கூட பரிணாம கொள்கை நிறைய பேர் பிலீவ் பண்ணி தான் இருக்கிறாங்க. பிரதர் ஏன் இந்த பரிணாம கொள்கை அப்போஸ்தலர்கள் சொன்ன வசனத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு ஏன் இதை கோட் பண்ணோம்? ஒரு பரிணாம கொள்கை அது பாட்டுக்கு ஒரு கொள்கையா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய கொள்கை இருக்கு, கரெக்டுங்களா? இன்னைக்கு நிறைய நிறைய தியரிஸ் இருக்குது உலகத்துல, இருக்கா இல்லைங்களா? நிறைய தியரிஸ் கடவுளை பத்தி, இந்த ஒரு மனுஷனுடைய மனுஷன் செத்துட்டு இருக்கிற இந்த ஒரு விஷயத்துக்கு பத்தி நிறைய கொள்கை இருக்குது. அது பாட்டுக்கு ஏகப்பட்ட கொள்கையை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறான் மனுஷன். அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த பரிணாம கொள்கை மட்டும் பிரதர் பிடிச்சிக்கிட்டு இது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி சொன்ன விஷயத்தோட இது ஒத்து போல, இது ராங்கு அப்படின்னு ஏன் இதை எடுத்து கம்பேர் பண்ணி பேசி ஏன் இதை கிளாரிஃபை இதை பண்ணினுங்க பிரதர்? பிரதர் எட்வின் அன்மியூட் பண்ண முடியுதா? பிரைஸ் பிரதர், இது ஆல்ரெடி சிஸ்டர்ஸும் பிரதர்ஸும் சொல்லிட்டாங்க. இப்போ அடிஷ்னல் பாயிண்ட்ஸாக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ ஆக்சுவலாக சீர்படுத்துதல் நம்பிக்கை பார்த்தீங்கன்னா எல்லா பரிசுத்தவான்களும் அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் எல்லாருமே நம்பினாங்க. அது பிரகடனம், அதாவது என்னன்னா அது ப்ரீச் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க தொடர்ந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த அந்த சமயத்தில் பரிணாம கொள்கை இல்லாமல் இருந்தது. இப்போ அதாவது பிரதர் ரசல் அவரோட காலப்பகுதி ஒரு கட்டத்துக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா இந்த பரிணாம கொள்கை பார்த்தீங்கன்னா இது சில மனிதர்களால் இது உள்ள கொண்டு வரப்படுது, உலகத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டு, அதுவும் நம்ம குறிப்பாக சொல்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட தேவனுடைய நம்பிக்கைக்கும் சீர்பொருத்துதலின் நம்பிக்கை இருக்குல்ல, ஒப்புரவாத நம்பிக்கை, அதுக்கு வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளுக்கு இசைவலமா அதுக்கு ஆப்போசிட்டா அநேக விஷயங்களை சொல்லி அதாவது சபையில் இருக்கிற மக்களை ஒரு திசை திருப்புற மாதிரி ஒரு விஷயமா இருக்குதுன்றதை பார்க்குறோம். ஸோ அதனால பிரதர் ரசல் என்ன பண்றாங்கன்னா இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இது பார்த்தீங்கன்னா இது முற்றிலுமா வேதத்திற்கும் நம்மளுடைய சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் சொல்லியிருந்த வேதத்தில் இருக்கிற அநேக வார்த்தைகளுக்கு இது புறம்பாகவும் இருக்குது, ஆப்போசிட்டா இருக்குதுன்றது அவங்க சொல்லி நம்மள ஒரு சரியான பாதையில் கைட் பண்ணி கொண்டு போறாருன்றதை நான் விசுவாசிக்கிறேன். அதான் சொல்ல வராங்க. தேங்க்யூ பிரதர். ஸோ மறுபடியும் அதே கொஸ்டின் கேட்குறேன். ஸோ உலகத்துக்குள்ள வந்துருச்சு. நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்துல தேவனுடைய தெய்வீக திட்டத்தை இசைந்து அப்போஸ்தலர் சொல்லிட்டு வந்தாங்க. பரிணாம கொள்கை வந்துச்சு, உலகத்துல வந்துச்சு. அது ஏன் பிரதர் அதை பிடிச்சிட்டு நம்ம கிட்ட கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்கணும்னு நான் கேட்கிறேன். இது மாதிரி நிறைய நிறைய கருத்துக்கள் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டார் பிரதர். ஆனா எதை மட்டும் பிடிச்சிட்டு கிளாரிஃபை பண்றாரு பாத்தீங்கன்னா இந்த பரிணாம கொள்கை மட்டும் பிடிச்சிட்டு கிளாரிஃபை பண்றாரு. என்ன ரீசன்? சிஸ்டர் அமுதா, அடுத்தது பிரதர் ஹரி, பிரதர் டேனியல் கை தூக்குனீங்களா? ஓகே இல்ல ஓகே பிரதர் தெரியல பிரதர், சொல்றேன் பிரதர், ட்ரை பண்றேன் பிரதர். தேவன் தம்முடைய சாயலையும் நம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உருவாக்குறாங்க பிரதர். இது கேக்குதா பிரதர்? கேக்குது. ஓகே. ஆனா இது வேதத்தோட கொள்கை பிரதர். ஆனா அப்போ இந்த பரிணாம கொள்கை மனுஷன் குரங்குல இருந்து வந்தான்னு சொல்லிட்டு பரிணாமோட கொள்கையா இருக்கு பிரதர். இந்த வேதத்தின் கொள்கைக்கு தான் இது இசைவா இருக்குது அப்போஸ்தலர்கள் சொல்றது. எப்படி இருக்கலாமா பிரதர்? ஓகே சிஸ்டர், பட் எக்ஸாக்ட் ஆன்சர் இன்னும் வரல. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இன்னொரு கொள்கை இருக்கு. என்ன கொள்கை பாருங்க, ஒரு மனுஷன் செத்தா சாக மாட்டான், அவன் 7 ஜென்மம் எடுப்பான்னு இருக்கு, கரெக்டுங்களா? இருக்கா இல்லைங்களா அந்த கொள்கை? ஒரு மனுஷன் இறந்துட்டான்னா அவன் இன்னைக்கு மனுஷனா இருக்க, நாளைக்கு குரங்கா இருப்பான், இல்லை நாளைக்கு பறவையா இருப்பான், ஏதோ ஒரு 7 ஜென்மங்கள் எடுப்பான், வேற வேற பரிணாமத்துல போவான்னு ஒரு கொள்கை இருக்குல்ல. அதை ஏன் பிரதர் எடுத்து பேசாம இதை கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்கிறாரு? அதுதான் இப்போ கேள்வியா முன்னாடி வச்சிருக்கோம். அடுத்து யாரு கையை தூக்குனீங்க? பிரதர் டோனி, அடுத்து பிரதர் கார்த்திக். நீங்க இந்த கொள்கையை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், அது கிளியர். பைபிள் இருக்கிற கொள்கைக்கு எதிர்மாறான கொள்கை தான் என்பது பரிணாம கொள்கை. என்னோட கேள்வி, ஏன் இந்த விஷயத்த பிரதர் இது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு டிபேட் பண்ணிட்டு இருக்கிறார்? அந்த பாயிண்ட் தான் இப்ப வேணும். வேற எதனா கொள்கையை வச்சு பண்ணிருக்கலாம்ல. இந்த கொள்கை ஏன் பிரதர் இதை உள்ள வச்சு ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறார்? ஏன் இதை பேசிட்டு இருக்கணும்? அந்த கொஸ்டினுக்கு பதில் சொன்னா போதும். டோனி.
ஆக்சுவலா நான் பிரமிக்கத்தக்க அதிசயமா உங்களை படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய சாயல்ல நம்மள படைச்சிருக்காரு. சோ அவருடைய சாயல்ல படைச்சிருக்காரு அப்படிங்கிறப்போ இந்த ஒரு டார்வின் கொள்கை, ஒரு குரங்குல இருந்து மனுஷன் வந்தாங்கன்றப்போ இல்ல பிரதர் சாரி டு இன்டரப்ட். நீங்க பரிணாம கொள்கையோ இல்ல தேவன் படைச்ச அந்த படைப்பை பத்தி வேண்டாம், அது நம்ம டீட்டெயில பார்த்துட்டோம். ஏன் இந்த 2 விஷயத்தையும் இங்க பிரதர் ரசில் கம்பேர் பண்ணி பேசுற? ஏன் பேசாம விட்டு இருக்கலாம்? உலகத்திற்குரிய கொள்கையை விட்டுருக்கலாம்ல, ஏன் அப்படின்றத இப்போ கேள்வி. பிரதர் கார்த்திக், அடுத்து சிஸ்டர் மலர், அடுத்து சிஸ்டர் நிவ்யா. பிரதர் ஏன் இதை சொல்ல அவர் முயற்சிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேன்சம்னுடைய தாற்பயம் அங்க குறைஞ்சிட்டு இருக்கு மக்கள் மத்தியில. அந்த ஈடுபலியினுடைய அந்த தன்மையை அவங்க மக்கள் இன்னும் சரியா புரிஞ்சிக்கல அப்படின்றத அந்த ஒரு நோக்கத்துல பிரதர் அதை ஸ்ட்ரெஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஓகே பிரதர், பட் எக்ஸாக்ட் ஆன்சர் அது இல்லை. அந்த ரேன்சம் பிரைஸ்னுடைய அந்த வேல்யூ வந்து குறைஞ்சிட்டு உலகத்துலன்றீங்களா, அந்த அந்த இடம் தான் செட் ஆகல. ஸோ அந்த பாயிண்ட் தான் எனக்கு இன்னும் கிளாரிஃபிகேஷன் வேணும். சிஸ்டர் மலர், அடுத்து சிஸ்டர் நிவ்யா. பிரதர் ட்ரை பண்றேன் பிரதர். என்னன்னா இப்போ வந்து இந்த எவல்யூஷன் தியரி வந்து நிறைய கிறிஸ்டியன்ஸ் மத்தியிலயும் வந்து அது வந்து இன்னும் அதிகமா இருக்குது. லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த மாதிரி நிறைய கிறிஸ்டியன்ஸும் என்ன பண்றாங்கன்னா இந்த எவல்யூஷன் தியரியை வந்து நம்ம பைபிளோட லிங்க் பண்ணி அதோட அந்த வேர்ஸை வந்து இது கூட லிங்க் பண்ணி எக்ஸாம்பிளா எடுத்துட்டு வராங்க. ஸோ மேபி அதனால வந்து பிரதர் வந்து அதை கோட் பண்றாரு, ரசில் பிரதர். எக்ஸாக்ட் ஆன்சர் சிஸ்டர். வெரி குட். சிஸ்டர் நிவ்யா ஷேர் பண்றீங்களா? மலர் சிஸ்டர் சொன்ன மாதிரி தான் நான் ஷேர் பண்ண வந்தேன். ஏன்னா அவரோட டைம்ல வந்து இந்த பர்டிகுலர் இந்த பரிணாம கொள்கையை வந்து நிறைய பேர் நம்பினாங்க. அதுல நிறைய பேர் வந்து கிறிஸ்டியன்ஸா இருந்ததுனால மேபி ரசல் பிரதருக்கு வந்து அது ஒரு வருத்தமா இருந்திருக்கலாம். நமக்கு பைபிள் இருக்கு, தெரியும், ஆனா வந்து அத நம்புறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல வந்து அந்த ஆதங்கத்தை வந்து அவர் வெளிப்படுத்தி இருக்கலாம். வெரி குட் சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ சிஸ்டர் மலர், சிஸ்டர் நிவ்யா சிஸ்டர் சொன்ன மாதிரி ரேன்சம் பிரதர் கூட சொன்னாருங்க, கார்த்திக் பிரதர், ரேன்சம் வந்து வேல்யூ தெரியல அப்படின்னா உலகத்துல இருக்க யாருக்கும் தெரியாது. அவங்க ஏன் போய் இதை போய் பிலீவ் பண்ண காட்டினேன். ரேன்சமுடைய வேல்யூ பத்தி தெரியுமா? கிரைஸ்டனுடைய மரணத்தை பத்தி தெரியுமா? கிரைஸ்டனுடைய ஒரு பலியை பத்தி தெரியுமா? அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. உலகத்துல இருக்க ஜனங்கள், உலகத்துல எந்த கொள்கையை வந்தாலும் அது பெருசா பெரிய விஷயம் நம்ம பெருசா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உலகத்துல ஏகப்பட்ட தியரிஸ் இருக்குது. அந்த தியரிஸ் எல்லாமே இன்னைக்கு போயிட்டே இருக்குது தவிர இன்னைக்கு கடவுளே இல்லைன்னு கூட போயிட்டு இருக்காங்க. சோ இங்க ஏன் பிரதர் வந்து இதை கோட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிணாம கொள்கை இருக்கு பாத்தீங்களா? இந்த பரிணாம கொள்கை எங்கவே பிரசங்கிக்கப்பட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்டியானிட்டி மத்தியிலேயே பிலீவ் பண்ணி கிறிஸ்டியன்ஸே இதை ஒன்று அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் நீங்க பார்த்தோம்னா நம்ம ஏறக்குறைய வந்து பேஜ் நம்பர், தமிழ்ல பேஜ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 7th லாஸ்ட் பேராகிராஃப்ல ஒரு வார்த்தை இருக்கும். அது என்ன, தற்கால சித்தாந்தமாகிய பரிணாமவாதத்திற்கு முரண்பாடு உள்ளது. பல ஆண்டுகளாகவே பல்வேறுபட்ட கிறிஸ்தவ மண்டலங்களிலே வித்தியாசமான வேதாந்த தத்துவங்கள் போதிக்கப்பட்டு வருகின்றன. ஸோ இங்க பிரதர் ஏன் இந்த விஷயத்தை உள்ள கொண்டு வந்து கிளாரிஃபை பண்றாரு பாத்தீங்கன்னா, ரசல் பீரியட்ல அவர் மிகப்பெரிய சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கும்போது பரிணாம கொள்கை இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லல. பட் ஏன் ரசல் அதை எடுத்து கிளாரிஃபை பண்றாரு அப்படின்னு இவ்வளோ பேராகிராஃப் ஏன் பேசணும்? அது ராங்னு சொல்லிட்டு போயிட்டுக்கலாம்ல. ஏன் அதை கிளாரிஃபை பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அந்த பரிணாம கொள்கை எங்கேயோ போயிட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. அது எங்க வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைபிள் பிரீச் பண்ணக்கூடிய ஜனங்கள் மத்தியில பரிணாம கொள்கை நிரூபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அத எதோட கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்கன்னா, பரிணாம கொள்கை வந்து ஒரு மனுஷன் ஒரு மோசமான கண்டிஷன்ல இருந்து ஒரு பரிபூரணம் நோக்கி போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு பரிணாம கொள்கை. கரெக்டுங்களா? இது வந்து பைபிள்ல அப்போஸ்தலர் சொன்ன வசனத்துக்கு இசைவா இருக்கு. இது ஒத்து போது. இந்த பரிணாம கொள்கை பரிசுத்த அப்போஸ்தலர்கள் சொன்ன வேத வார்த்தைக்கு இசைந்து இருக்கு.
அதுக்கு ப்ரூஃப் எதுன்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு பேசின வசனம். அந்த ஒரு வசனம் தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19-21 வசனம் வரைக்கும் மனுஷன் அந்த ஒரு பர்ஃபெக்ஷன் கண்டிஷன் வரதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்கு பாத்தீங்களா. இந்த வசனத்தை சொல்லி அப்போஸ்தலன் பேதுரு சொன்ன வசனம் எதுக்கு இசைவா இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா பரிணாம கொள்கைக்கு இசைவா இருக்குது பாருங்க. அப்போஸ்தலர் சொன்ன வசனம் கூட மேட்ச் ஆகுது பாருங்க, எவ்வளோ ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர்கள் சொன்ன வசனத்தை தேவனுடைய தெய்வீக திட்டத்திற்கும் சத்தியத்திற்கும் முரண்பாடா இருக்கக்கூடிய டோட்டல் எதிரடியா இருக்கக்கூடிய இந்த டார்வின் கொள்கைக்கு மேட்ச் ஆகுதுன்னு மிக்ஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. இதை மிக்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம இதை பிலீவ் பண்ணி நிறைய இடத்துல போதிக்க ஆரம்பிச்சுட்டுக்கிறாங்க. பரிணாம கொள்கை அப்போஸ்தலர் சொன்ன வார்த்தைக்கு இசைவா இருக்குது, ப்ரூஃப் இருக்குது பைபிள்ல அப்படின்னு போதிக்க ஆரம்பிச்சுட்டுக்கிறாங்க. இதுதான் பிரதர் ரசல் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறார். ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறார். உலகத்துல எங்கேயோ போயிட்டு இருந்தா அதை கண்டுக்கவே மாட்டேன்ருக்கார். அது பெருசா எடுத்துக்க மாட்டார் பிரதர். அது எங்க வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு அருவருப்பான உபதேசம் கிறிஸ்தவர்கள் மத்தியில வேத வசனத்தை கையில் வச்சுட்டு இருக்கிற ஜனங்கள் மத்தியில பிலீவ் பண்ண ஆரம்பிச்ச இந்த ஒரு விஷயத்தை தான் ரசல்னால டாலரேட்டே பண்ண முடியல. அது இந்த உபதேசம் பாத்தீங்கன்னா ராங் அப்படின்றதுல ரசல் ரொம்ப சீரியஸா பேசியிருந்தார். ஆனா இன்னைக்கு புறஜாதியில் பிலீவ் பண்றாங்க, அதை பத்தி பெரிய விஷயம் இல்ல, அவங்க தெரிஞ்சுக்க போறாங்க. பட் பரிசுத்த வேதாகமத்தை கையில் வச்சுக்கிட்டு தேவனுடைய ஆழமான சத்தியத்தை கையில வச்சுக்கிட்டு அப்போஸ்தலர் பேசக்கூடிய வார்த்தைகளை கையில வச்சுக்கிட்டு இதை சாத்தான் எப்படி ட்விஸ்ட் பண்ணியிருக்கான்னு பாத்தீங்கன்னா இது எல்லாரும் பிலீவ் பண்ண வைக்கணும். அது உலகத்தார் பிலீவ் பண்ண வைக்கிறது ஈஸி. ஆனா பைபிள் கையில் வச்சுட்டு கூடிய கிறிஸ்தவர்களை நம்ப வைக்கணும். நம்ப வைக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா அதுக்கு இசைவா இருக்கக்கூடிய இசைவா எதை கொண்டு வந்துட்டான்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் பேதுரு பேசின வசனம் இசைவா இருக்குன்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் நம்ப வச்சிட்டான். இதுதான் சாத்தான் பண்ணக்கூடிய பெரிய டாக்டிக்ஸ். இது நிறைய பேர் விழுந்துட்டாங்க, நிறைய பேர் இதை உபதேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இததான் பிரதர் ரசல் பிரிச்சு பிரிச்சு காமிக்கிறாரு. ஏன் பிரதர் ரசல் இங்க அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலன் பவுல் பேதுரு தீர்க்கதரிசி சொன்ன வசனங்கள் எதுவுமே அந்த ஒரு பரிணாம கொள்கைக்கு மேட்ச் ஆகல, இது டோட்டல் கான்ட்ரடிக்டான விஷயம் அப்படின்னு ஏன் நிரூபிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரூவ் பண்றாரு. இது முற்றிலும் இன்னைக்கு ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிற, இன்னைக்கு மீன்ஸ் அவருடைய காலப்பகுதியில் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிற இந்த தவறான உபதேசம் வசனத்துக்கு இசைவா இல்லைன்றத நிரூபிச்சுன்னு காமிச்சிட்டு இருக்கிறார். சோ இது எதுக்குதான் இசைவா இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா இது டார்வினுடைய கோட்பாடுகளா இசைவா இல்ல வசனம் அப்போஸ்தலர் பேசப்பட்ட தீர்க்கதரிசிகள் சொன்னது எல்லாமே அது எல்லாமே தேவனுடைய தெய்வீக திட்டத்துல மனுஷன் திரும்ப கொடுத்தலுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தேவன் வச்சிருக்கிற அந்த பிளானுக்கு இசைவாதான் இருக்க தவிர இது பரிணாம கொள்கைக்கு இசைவா இல்லைன்றதான் ரசல் இவ்வளோ விஷயத்த பேசுறார். அப்படி அப்போஸ்தலருடைய எழுத்துக்களை எடுத்து பரிணாம கொள்கைக்கு மேட்ச் பண்ணலன்னா கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிறவங்க இதை இவ்வளவு நேரம் பேச வேண்டிய அவசியமே இல்லை பிரதர் ரசல். ஸோ இதான் ரீசன் பிரதர் ரசல் இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இவ்வளவு விவரிச்சு காமிக்கிறதுக்கான ஒரு காரணம். ஸோ இப்போ என்ன புரிய வச்சுட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலருடைய எழுத்துக்களோ தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளோ பரிணாம கொள்கைக்கு இசைவா இல்லை, தேவனுடைய தெய்வீக திட்டத்துக்கு இசைவாதான் இருக்குன்றத சொல்லிட்டு அது எப்படி தேவனுடைய தெய்வீக திட்ட இசைவா இருக்குது, தேவன் எப்படி செயல்படுத்துறான்னு அடுத்த பாயிண்ட் எல்லாம் பேசுவார். இப்ப அடுத்த கேள்வி என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா இப்ப இதை நிரூபிச்சுட்டு அடுத்து என்ன கொஸ்டின் கேட்கிறாரு பாத்தீங்கன்னா பாவத்தினால இந்த பாவம் வந்துச்சு பாத்தீங்களா, இப்ப இந்த பரிணாம கொள்கைக்கு இதுக்கு சம்பந்தம் தூக்கி போட்டார். இப்ப அடுத்து எங்க வராருன்னு பாத்தீங்கன்னா இப்ப மனுஷனுக்குள்ள பாவம் வந்துருச்சு, இந்த பாவத்தினால இந்த மனுஷனுடைய மனுக்குலத்தினுடைய நிலைமை எந்த கண்டிஷன் போயிடுச்சு அப்படின்னு யார் சொல்றீங்க? சிஸ்டர் கரோலின். பிரதர் அங்க என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா மனுஷன் பாவத்துல விற்கப்பட்டிருக்கிறான், அது இல்லாம அவன் அடிமைத்தனத்துல இருக்கிறான்.
ஆதாமுடைய தண்டனையினால அவன் வந்து என்ன ஆயிட்டுக்கானா அனுதினமும் செத்து கொண்டிருக்கிறான்னு சொல்றாரு பிரதர். வெரி குட் சிஸ்டர், தேங்க்யூ. ஸோ அப்படின்னா இங்க வந்து என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா பிரதர் ரசூல் இங்க தெளிவா சொல்லும்போது, இந்த மனுஷனுடைய கண்டிஷன் என்ன பண்ணிட்டார், மனுஷன் பாவம் பண்ணிட்டாரு. அந்த பாவம் பண்ண அந்த மனுஷன் பாவம் மரணம்ன்றதுக்கு அடிமை ஆயிட்டான். கரெக்டுங்களா? அடிமை ஆயிட்டான். இந்த அடிமை ஆனதுனால ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாமைக்குள்ள போயிட்டார். கீழ்ப்படியாமைக்குள்ள போயிட்டு பாவம் வந்துருச்சு. பாவத்தினுடைய தண்டனை என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மரணம் வந்துச்சு. இந்த மரணத்தினால இந்த மரணத்துக்கும் பாவத்துக்கும் இவன் யார் ஆயிட்டான்னு பார்த்தீங்கன்னா அடிமை ஆயிட்டான். இந்த அடிமையாயிட்ட இவன் மரணம் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டான். ஆனா இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி செத்துட்டு இருக்கிறான். அப்படியே என்ன ஆயிடும் பார்த்தீங்கன்னா அவனோட மரணம் என்ன ஆயிடும் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்குது. டீகிரேடட் கண்டிஷன்ல என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா மனுஷன் போயிட்டே இருக்கிறான் அப்படின்றத பிரதர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா சொல்றார். ஸோ வலி, வேதனை, பெயின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இழிவான ஒரு கண்டிஷன் போயிட்டே இருக்கிறான். ஸோ இப்போ என்னோட கேள்வி, மனுஷன் இப்போ உயிரோடு இருக்கிற மனுஷன் இப்ப செத்த கண்டிஷன் தான் இருக்கிறான் அப்படின்றதுக்கு பைபிள்ல ஏதாச்சும் எக்ஸாம்பிள் இருக்கா? யாராச்சும் கோட் பண்ணி காமிச்சிருக்காங்களா? பிரதர் எட்வின். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பார் பிரதர் மத்தேயுல. ஸோ மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார் பிரதர். வண்டர்ஃபுல் எக்ஸாம்பிள் பிரதர். எக்ஸாக்டான எக்ஸாம்பிள் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவர் யாரை தேர்ந்தெடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்களை செலக்ட் பண்ணிட்டு கிறிஸ்துடைய அடிச்சுவலை பின்பற்றதுக்கு வரக்கூடிய ஜனங்களை கேதர் பண்ணிருக்கிறார். அப்போ ஒருத்தர் கேட்கிறார், என்ன கேட்கிறாரு பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா மறிச்சிட்டாரு, அவர் போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்கிறாரு. நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்ன ஃபாலோ பண்ணி வா அப்படின்ட்டார். அப்படிங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணு சொல்றாரு இல்லைங்களா? ஒருத்தர் மரித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா டெத் கண்டிஷன்ல போயிட்டார், மரிச்சிட்டார், ஜீவன் போயிடுச்சு. ஆனா மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்றாருன்னா அது யாரை பத்தி பேசிருக்காரு? உயிரோட இருந்து செத்த கண்டிஷன்ல இருக்க ஜனங்க. சோ அப்படின்னா ஆதாம் பாவத்துக்குள்ள போகும்போது மரணன்ற பனிஷ்மெண்ட் வாங்கிட்டாரு. அந்த மரணன்ற பனிஷ்மெண்ட் வாங்கினதுல இருந்தே உயிர் மட்டும் தான் போலே தவிர, ஆனா மனுஷன் டெய்லி என்னதான் பண்ணிட்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா செத்துட்டே இருக்கிறான். அப்படின்னா இப்ப இருக்கிற மனுஷன் நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு சொன்ன மாதிரி செத்த கண்டிஷன் தான். செத்த கண்டிஷன் தான். ஆனா எப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா உயிரோடு சுத்திட்டு இருக்கிறாங்க. கிடைப்பினம் நடைப்பினம் சொல்லுவாங்க. கிடைப்பினம் அப்படின்னா உயிர் போயிட்டதுக்கு அப்புறமா கிடைப்பினம் படுத்துடுவாங்க. நடைப்பினம்னு நடந்துட்டே இருக்கும்போது அவங்க பிணமா தான் இருப்பாங்க. அப்படின்னா இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாமே எந்த கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா மரண நிலைமையில் தான் நடமாடிட்டு இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? அப்படின்னா இப்ப இருக்கு பார்த்தீங்களா இந்த ஜீவன், நான் ஜீவனோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆக்சுவலா இப்ப இருக்கிற எல்லாருமே செத்த கண்டிஷன்ல உயிர் சுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா செத்த கண்டிஷன்ல இருக்கிற சொல்றான் பாத்தீங்களா, எனக்கு ஜீவன் இருக்குதுன்னு. அந்த ஜீவன் உலக ஜனங்கள் பெற்றுக்கொள்வாங்க பார்த்தீங்கன்னா யுகாயுகத்துக்குள்ள. அந்த ஜீவனோட கம்பேர் பண்ணா எப்படி சொல்லலாம்? யாராச்சும் எக்ஸாம்பிள் ஷேர் பண்ணுறீங்களா? கேட்ட கேள்வி புரிஞ்சுச்சிங்களா? இப்ப செத்த கண்டிஷன்ல இருக்கிற மனுஷன் ஆனா சொல்லிட்டு இருக்காரு நான் உயிரோட இருக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த இப்ப இருக்கிற அந்த ஜீவன் யுகாயுகத்துக்குள்ள உலக ஜனங்கள் ஒரு ஜீவனை பெற்றுக்கொள்வாங்க பார்த்தீங்கன்னா நிச்சய ஜீவன். அதோட கம்பேர் பண்ணி பார்த்தா என்னன்னு சொல்லலாம்? என்ன இமேஜின் தோணுது நமக்கு இப்ப இருக்கிற ஜீவனை பார்த்தா? எதுவுமே தோணலையா?
பிரதர் கார்த்திக், அடுத்து பிரதர் எல்வின். பிரதர் இது கரப்பாம்பூச்சியோட ஜீவன் மனுஷ ஜீவனோட ஒப்பிட்டு ஓரளவுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் brother. பட் அது எக்ஸாக்டா பொருந்தாது. இல்ல நல்ல எக்ஸாம்பிள் தான். பட் இன்னும் சொல்ல போனா சிஸ்டர் அடுத்து பிரதர் எட்வின், அடுத்து சிஸ்டர் மலர். வேற எதுனா எக்ஸாம்பிள் யாருன்னா ஷேர் பண்ணுங்க. பிரதர் நான் ட்ரை பண்ணுறேன் பிரதர். பிரதர் மேபி இது இமேஜினரியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பிரதர் நான். ஸோ இது வந்து இப்போ இருக்குது ஒரு டெம்பரரி லைஃப் தானே. ஸோ இமேஜினரி அது வந்து ரியாலிட்டியில் வராது. ஸோ அது வந்து இன்ஃபினிட்டியாக நம்ம ஃபீல் பண்ணலாம் பிரதர். யோகா யோகாத்துன்றப்போ அது முடிவே இல்லை. ஜஸ்ட் இது இமேஜினரி தான், ஒரு கற்பனை மாதிரி தான் இப்போ இருக்குது. இப்போ இருக்கிற வாழ்கிற வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலையற்றதாக இருக்குது. ஸோ அது அப்படிதான் பிரதர் நம்ம புரிஞ்சுக்கணும். வெரி குட், வெரி குட். பிரதர் சிஸ்டர் மலர். பிரதர் இப்போ இருக்கிற லைஃப் எப்படி இருக்குன்னா வலி, வேதனை, கஷ்டங்கள், எப்போ நம்ம டெத்தை நோக்கி போறதுனால எல்லாருமே ஒரு கேள்விக்குறியால தான் நம்ம எல்லாம் போயிட்டு இருக்கிறோம். ஆனா வலி, வேதனை, பாவங்கள், யார வந்து டவுன் பண்ணலான்ற ஒரு தாட் இருக்கிற மென்டாலிட்டி இருக்கிற மக்களா இருப்பாங்க. யுகத்துல எப்படி இருப்பாங்களா, இது எதுவுமே இருக்காது. எல்லாம் தேவனோட ஒரே மைண்ட் ஒரே ஒன்னஸா வந்து எல்லார் மைண்டும் ஒரே மாதிரி இருக்கும். யாருமே அந்த மாதிரி ஒரு அந்த திங்கிங், பேட் திங்கிங் எதுவுமே இல்லாம எல்லாமே தேவோட சாயலா எல்லாருமே அப்படி இருக்கோங்க. தேங்க்யூ சிஸ்டர். நான் வேற என்ன ஷேர் பண்றீங்களா? ஓகே. பிரதர் ரசில் நினைக்கிறேன் 6th வால்யூம்லையா 5th வால்யூம்லையா எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல. நான் ஒரு ஆர்டிக்கல் ஒரு ரைட்டிங்ஸ் பிரதர் எழுதியிருக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ மனுஷன் செத்த கண்டிஷன் தான். ஆனால் செத்த கண்டிஷனில் இருக்கிற நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்கிறா பார்த்தீங்களா, இந்த ஜீவனும் இப்போ உயிரோடு இருக்கிறது ஒரு ஜீவன் தானே. ஆனால் இப்போ இருக்கிற ஜீவன் நித்திய ஜீவன் கிடைக்கும் போது, அதாவது உலக ஜனங்கள் உயிர் தேர்ந்து வந்து அந்த யுகாயுகத்துக்குள்ள என்டர் ஆகும்போது ஒரு ஜீவன் கிடைக்கும் இல்லையா. இது ரெண்டு கம்பேர் பண்ணும்போது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறார். ஸோ அந்த இம்பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் தான், பட் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் வித்தியாசங்கள் தெரிஞ்சிச்சு. இப்ப இருக்கிற ஜீவன் எப்படி இருக்குதாமா, இப்போ ஒரு நெருப்பு கொளுத்தி போட்டா ஒரு செடி எரியும் போது, உதாரணத்துக்கு ஒரு ஒரு காஞ்ச செடி எரியும் போது நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கும், மேல பொறிகள் போகும், பார்த்துருக்கீங்களா? நெருப்பு பொறிகள். அது கொஞ்சம் தூரம் போனோடனே என்ன ஆயிடும், அணைஞ்சிரும். பார்த்துருக்குறோமா? அந்த ரெட்டிஷா போகும், பறக்கும். கொஞ்சம் தூரம் போனா அப்படியே காணாம போயிடும். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரிதான் நம்மளுடைய ஜீவன் இருக்க இப்போ. அப்படி எப்படி கண்ணுக்கு தெரியும், அப்படியே கொஞ்சம் அப்படியே ரெட்டிஷா இருக்கும். போக 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 கொஞ்ச நாள் ஆனோன்னு கொஞ்சம் அது எவ்வளவு நேரம் இருக்கும், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கூட இருக்காது. அது அப்படியே பறந்து போகும்போது பார்த்தா அது பிளாக் ஆயிடும், எல்லாம் போயிடும். ஆனா அது எப்படி கம்பேர் பண்ண, ஒரு நெருப்பினுடைய ஒரு அந்த பொறி கொஞ்சம் தூரத்துல போய் அணையுது பாத்தீங்களா, அதான் நம்முடைய இன்னைக்கு இருக்கிற ஜீவன். இப்ப நம்ம மனுஷன் உயிரோட வாழ்ந்துற ஜீவன். ஆனா நிச்சய ஜீவன், உலக ஜனங்கள் பெற்றுக்கொள்ள நிச்சய ஜீவன் எப்படி இருக்குமாப்பா, அது உதாரணத்துக்கு ஒரு அமேசான் காடு வந்து பற்றி எரிஞ்சா எப்படி இருக்கும் அந்த ஃபயர், அந்த அளவுக்கு ஃபயரா இருக்குமா. அந்த அளவுக்கு எப்படி காடே எரிஞ்சா எந்த அளவுக்கு ஒரு நெருப்பு தணல் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குமா ஜீவன், கொழுந்து விட்டு எரியிற அளவுக்கு ஜீவன் இருக்குமா. ஆனா அந்த ஜீவனோட கம்பேர் பண்ணும்போது அதுல ஒரு அக்னி பொறி பறக்குது பாத்தீங்களா, அதுதான் இப்ப இருக்கிற ஜீவன். அது என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே மறைஞ்சிரும் நம்ம லைஃப். நிச்சய ஜீவன், உலக ஜீவன் நித்தியத்துக்கும் வாழ்வாங்க இல்லைங்களா. எவ்வளவு வருஷம் நித்தியத்துக்கு வாழ்வாங்க இந்த உலகத்துல. ஒருவேளை கீழ் படிஞ்சுனே இருக்கிறாங்க, நாட்கள் போயிட்டே இருக்கும். 100 வருஷம், 1000 வருஷம், 1 லட்சம் வருஷம், 10 லட்சம் வருஷம், 1 கோடி வருஷம் போயிட்டே இருக்கும் இல்லைங்களா. அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு 10 கோடி லட்சம் வருஷத்துக்கு அப்புறமா உயிரோட இருப்பானா இருக்க மாட்டானா மனுஷன் பூமியில இருப்பா இல்லைங்களா. அப்போ திரும்பி பார்த்தா ஒரு 50 60 வயசு வரைக்கும், 80 வயசு 100 வயசு ஒருத்தர் அதிகமா வாழ்ந்துருக்கிறார் இப்பன்னு வச்சுக்கங்க. அந்த ஜீவனும் அந்த உயிரோட இருந்த ஜீவ நாட்களும் ஒரு 10,000 கோடி லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே மேல அந்த அக்னி பொறி போய் பறந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ திங்க் பண்ணி பார்க்கலாம், இதுதான் இப்போ இருக்கிற ஹியூமனுடைய கண்டிஷன். ஆனால்
தேவன் ஏதேன் தோட்டத்தில் கொடுக்கும்போது ஆதாம் கிட்ட என்ன சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பூமியில் நித்தியத்துக்கு உயிரோடு இருக்கிற அந்த நித்திய ஜீவன் உங்களுக்கு கொடுக்குறேன், கீழ் படிச்சுட்டா. அதான் ப்ராமிஸ். ஆனா இவர் எந்த ஜீவனை வாங்கிட்டாரு பாத்தீங்கன்னா, ஒரு அந்த அந்த ஒரு காடு மாதிரி எரியக்கூடிய அந்த ஒரு அந்த ஃபயர் மாதிரி இருக்கிற அந்த ஜீவன், நித்தியத்துக்கும் உயிர் கிடைக்கக்கூடிய அந்த ஜீவனை விட்டுட்டு, அந்த அந்த பறக்குது பாத்தீங்களா மேல அந்த பொறிகள், அந்த மாதிரி ஒரு ஜீவனை தான் யாரை வச்சுக்கினாரு பாத்தீங்கன்னா, அதான் மனுக்குள்ள இப்ப வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ஜீவனை வச்சுக்கிட்டு பேசாத பேச்சு இல்ல, யோசிக்காத யோசனை இல்ல, மேட்டிமையான சிந்தை, பெருமையான பேச்சு, அகந்தையான பேச்சு, உலகத்துல இருக்க எல்லா சொத்து நம்ம தான் வச்சுக்கணும், யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு பெருமை, பொறாமை, எரிச்சல், வைராக்கியம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங்ஸா இருக்குது இந்த உலகம். ஸோ இந்த உலகத்துல இந்த மாதிரி ஒரு மனுஷனை, அக்னி பொறி மாதிரி இருக்கிற இந்த ஒரு நெருப்பு, இந்த ஒரு பொறி மாதிரி இருக்கிற மனுஷனை ஒரு மிகப்பெரிய ஒரு ஜீவனை வாங்கிக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் இந்த ஒரு ஒப்புரவாக்கனுடைய ஊழியம். இதை போய் ஆஃப்டர் ஆல் ஒரு பரிணாம கொள்கை கம்பேர் பண்ணிட்டாரு பாருங்க. உண்மையிலேயே வந்து அது அது அதை பிலீவ் பண்றாங்கன்னா உண்மையிலே அவனுக்கு வந்து தேவனுடைய அந்த மகா பெரிதான ஞானம் வந்து அவனுக்கு தெரியலதான்னு சொல்லலாம். ஸோ இப்பேற்பட்ட அந்த ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு அதை பத்தி தான் இப்போ என்ன கேள்வின்னு பார்த்தா அடுத்தது, அப்போஸ்தலன் பேதுரு இந்த சீர்திருத்த காலத்தினோட நம்பிக்கை பத்தி எல்லா பரிசுத்தவான்கள்கிட்டயும் எப்படி சொல்லியிருக்கிறார், வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி இந்த சீர்திருத்தத்தின் காலம் இருக்கும், இந்த ஜனங்க இந்த மாதிரி ஒரு ஜீவன்ல இருந்து ஒரு நிச்சயத்துக்கு வாழக்கூடிய ஜீவனை அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, அது எப்படி வந்து வெளிப்படுத்தி காமிச்சிருக்க அந்த ஒரு நம்பிக்கையை அப்போஸ்தலன் பேதுரு மூலமா, யார் சொல்றீங்க? பிரதர் எட்வின். பிரதர், இது அப்போஸ்தலர் பேதுரு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு அவரோட பிரசங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு மாபெரும் வந்து ஒரு ஐஸ்வர்யம் வந்து ஒரு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து இழக்கப்பட்டிருக்கிறது, இழக்கப்பட்டுருச்சு, ஒட்டுமொத்த மனுக்குலமும் இழந்துருச்சு. ஸோ அந்த காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் வந்து பார்த்தீங்கன்னா, சீர்பொருந்துதலின் காலங்கள் வரும்போது அவை அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டு கொண்டு வரப்படும். அதாவது இப்போ ஒட்டுமொத்த மனுக்குலமும் இழந்து போன எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கொண்டு வரப்படும்ன்றத அவர் வந்து சொல்ல நம்ம பார்க்குறோம். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. வேற என்ன ஷேர் பண்றீங்களா அடிஷனல் பாயிண்ட் சிஸ்டர் கரோலின்? இதுல இன்னொரு அடிஷன் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேதுரு வந்து சொல்றது என்னன்னா, இது ஒரு நற்செய்தின்னு சொல்றாரு, மாபெரும் நற்செய்தி. அது மட்டும் இல்ல, இது மேன்மையானதாகவும் இருக்குது, நன்மையானதாகவும் இருக்குதுன்னு அங்க சொல்றாரு. தேங்க்யூ சிஸ்டர், வெரி குட். அப்படின்னா இந்த ஒரு சத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குட் நியூஸ் இப்போ இருக்கிற இந்த உலக ஜனங்களுக்கு, கரெக்டுங்களா? அப்படியே இந்த ஒரு நற்செய்தியை எப்படிதான் இந்த ஒரு மனுஷன் இந்த ஒரு அக்கினி பொறி மாதிரி இருக்கிற இந்த ஒரு ஜீவன்ல இருந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கான ப்ராசஸ்ல தேவன் எப்படி வச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துடைய வெளியேற பெற்ற ப்ரீசியஸான பிளட்டை வச்சு யாரை மீட்கிறாரு பார்த்தீங்கன்னா, உலக ஜனங்களை மீட்கிறாரு. மீட்டு இந்த உலக ஜனங்களை நிச்சய ஜீவனோட இருக்கிறதுக்கு, அந்த ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அந்த ஒரு ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு 2ஆம் வருகையில வந்து இந்த ஜனங்களை சீர்திருத்தத்துக்கான 1000 இயர்ஸ் டைம் எடுத்து சீர்திருத்தம் பண்ணி பர்ஃபெக்ட் குள்ள கொண்டு வந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இவங்க கொண்டு வரணும், வரக்கூடிய அந்த ஊழியம் செய்ய போறாருன்ற விஷயத்த ஒரு ஃபெய்த்தா யாருக்குள்ள வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் அடுத்து வந்த பரிசுத்தவான்கள் வச்சிருக்கிறாங்க. தேவன் கிட்ட இருந்துச்சு, கிறிஸ்து கிட்ட வந்துச்சு, அடுத்து அப்போஸ்தலர்களுக்கு சொன்னாங்க. அப்போஸ்தலர் மூலமா யாருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அநேக பரிசுத்தவான்களுக்கு டிராவல் ஆக ஆரம்பிச்சு இந்த நம்பிக்கை, இந்த ஒரு ஃபெய்த். அது அப்படியே டிராவல் ஆயிட்டு இப்ப அவங்க மூலமா இன்னை வரைக்கும் பிரசங்கிக்கப்படுது. கரெக்டா இல்லைங்களா?
இப்போ ரசல் மூலமா இன்னைக்கு நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை பத்தின ஒரு விஷயம் நம்ம டீப்பா புரிய ஆரம்பிக்கணும். அப்படின்னா அப்படியே டிராவல் ஆகி இப்போ யார்கிட்ட வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்துருச்சு. ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயம் தேவன் வச்சிருக்கிற மாபெரும் திட்டத்தினுடைய ஒரு ரகசியத்தை நம்ம வந்து ரீச் பண்றதுக்கு அநேக அப்போஸ்தலர்கள், பரிசுத்தவான்கள் நமக்காக வந்து ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை தேவன் வச்சிருக்காருன்றத நமக்கு எப்படி பிரகடனப்படுத்தப்பட்டச்சோ நமக்கு வந்து சேர்ந்துச்சு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஒரு மாபெரும் சத்தியத்தை சொல்லக்கூடிய ஊழியத்தை செய்யணும். கரெக்டா இல்லைங்களா? ஸோ அடுத்த பேராகிராஃப் நம்ம வாசிக்கலாம். அடுத்த பேராகிராஃப் யார் வாசிக்கிறீங்க? இம்மானுவேல். இது போலவே எல்லா அப்போஸ்தலர்களும் தேவ தயவிலிருந்து மனிதன் விழுந்ததிலிருந்து தேவ நீதிக்கு இசைவாக ஒப்புரவாக்குதலுக்கு கிறிஸ்துவின் சிலுவை வரை குறிப்பிடுகின்றனர். அதன் பிறகு கர்த்தரை அறிகின்ற அறிவின் சந்தர்ப்பத்தின் மூலம் மனுக்குலம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய காலமாகிய 1000 வருட யுகத்தை குறித்தும் தேவனுடைய ஒப்புரவாக்குதலுக்கு உதவி செய்வது குறித்தும் எடுத்து காண்பித்தார்கள். கிறிஸ்துவின் சரீரமாகவும் மனவாட்டியாகவும் கல்வாரியில் நிறைவேற்றப்பட்ட பலியின் மூலம் உலகத்தை ஆசீர்வதிக்கிற வேளையில் மேசியாவுக்கு உதவிட தேர்ந்து கொள்ளப்பட்ட சபையை கூட்டி சேர்க்க தகுந்த காலம் இந்த யுகம் என்பதை எல்லோரும் எடுத்து காண்பிக்கின்றனர். தேங்க்யூ பிரதர். ஸோ இதை கேள்வியை நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒப்புரவாக்குதலை பற்றி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை அப்போஸ்தலர்கள் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் பாயிண்டா பேசியிருக்கிறாங்க. ஒப்புரவாக்குதல் ஊழியத்துல ஃபர்ஸ்ட் பார்ட் எது நடக்கணும் அப்படின்னு அப்போஸ்தலர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சிஸ்டர் எலிசபெத். சிஸ்டர் அன்மியூட் பண்ணுங்க. தேவ தயவிலிருந்து மனிதன் வந்து விழுந்தது, அதுல இருந்து அந்த ஒப்புரவாகுதலுக்காக கிறிஸ்துவின் சிலுவை வரை குறிப்பிட்டிருக்கின்றன. வெரி குட் சிஸ்டர். அப்படின்னா இதுல எதுல இருந்து பேசியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் எப்படி தேவனுடைய தயவிலிருந்து மனுஷன் எப்படி விழுந்துட்டான், அந்த விழுந்த மனுஷனை தேவனோட நீதியை செலுத்தினாதான் ஒப்புரவாகுதல் ஆகும். அந்த ஒப்புரவாகுதல இந்த நீதியை செலுத்துறதுக்கு யார் தான் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துதான் சிலுவையில் அவர் மரிச்சதுனால இந்த ஒரு விழுகைக்குள்ள போன மனுஷன் தேவன் நீதியின் மூலமா திரும்பி ஒப்புரவாகுதலுக்குரிய ஒரு ஊழியத்தை கிறிஸ்துடைய மரணத்தின் மூலமா ஏற்பட்டிருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ட். இதுதான் முக்கியமான பார்ட், இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இது அப்போஸ்தலர் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பார்க்குற அப்போஸ்தலர் பவுல் கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மரணத்தினால் நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க கிறிஸ்துடைய மரணத்தினால். ஸோ இப்போ அடுத்த கேள்வி இந்த ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ கிறிஸ்துவுக்கு அப்புறமா, கிறிஸ்துடைய சிலுவை மரணத்துக்கு அப்புறமா எப்படி பண்ண போறாரு தேவன் பின்னாடி அப்படின்றத அடுத்த பார்ட் எப்படி நடக்கும் இந்த ஒப்புரவாக்குதல் ப்ராசஸ் அப்படின்னு யார் சொல்றீங்க? சிஸ்டர் மலர், அடுத்து சிஸ்டர் பிரதர் ஜோஷுவா. அதாவது செகண்ட் என்னன்னா, நம்ம இந்த மனுக்குலம் முழுவதும் ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த 1000 years குறிப்பிடுறாரு. தேங்க்யூ. பட் இன்னும் அடிஷனல் பாயிண்ட் பிரதர் ஜோஷுவா. சபையா அழைக்கப்பட்ட நம்மள வச்சுதானே அடுத்த அந்த மீட்புக்கான இது பண்ண போறாரு. அதுக்கு முன்னாடி கேட்கிறேன். சோ பின்னாடி போன அடுத்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டாம். क्वेश्चन ஒரு ரிப்பீட் பண்ணுங்க. क्वेश्चन பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலர்கள் எதை பத்தி பேசியிருக்காரு பாத்தீங்கன்னா, மனுஷன் விழுந்து போயிட்டான், இந்த மனுஷனை தேவன் நீதியின் மூலமா ஒப்புரவாக்கணும். அது யார் செஞ்சது பார்த்தா கிறிஸ்து தான் செஞ்சார் சிலுவையின் மரணத்தின் மூலமா. இதை ஃபர்ஸ்ட் பார்ட்டா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்தது ரெண்டாவது இந்த ஒப்புரவாக்குதல்ல அடுத்த ப்ராசஸ் எப்ப நடக்கும்,
பிரதர் கார்த்திக். பிரதர், இந்த சீர்பொருத்தல் காலம் எப்படி நடக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கர்த்தரை அறிகிற அறிவின் சந்தர்ப்பத்தின் மூலம் தேவனையும் கிறிஸ்துவை யார் என்பது முதல்ல அறிஞ்சுக்கணும் பிரதர். அதுக்கப்புறம் அந்த 1000 வருட அரசாட்சியினுடைய அந்த முழு ஆசீர்வதிக்கப்படக்கூடிய காலம், அந்த சீர்பொருத்தலினுடைய காலத்தினுடைய தன்மையும் அறிஞ்சிட்டு அதன் பிறகு தேவனோடு ஒப்புரவாகுதலினுடைய அந்த தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் பிரதர். அது புரிஞ்சுட்டு அதன்படி நம்ம அது ஒப்புரவாகுதலுக்குள்ள நம்ம எப்படி அது கொண்டு சேர்க்கிறது என்ற தாற்பயத்தை நம்ம உணர்ந்து கொள்ளணும். வெரி குட் பிரதர். நம்ம அப்படின்றீங்க, பட் அங்க பிரதர் சொல்லியிருக்க அந்த பாயிண்ட் சொன்னா நல்லா இருக்கும். ஸோ நம்மள இருக்க வேண்டாம் இப்போதைக்கு, அது அடுத்து போய்க்கலாம். ஸோ சிஸ்டர் மலர். பிரதர், இங்க வந்து சுவிசேஷ யுகத்துல வந்து கூட்டி சேர்க்கக்கூடிய எல்லா பரிசுத்தவான்களையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 1000 years சாரி அது நீங்க பின்னாடி போயிட்டீங்க, நான் அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கிறேன். கொஸ்டின் புரிஞ்சிச்சிங்களா? கொஸ்டின் பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு அப்புறமா எப்போ இந்த ஒப்புரவாக்கத்தினுடைய ஊழியத்தை செயல்படும், அது எப்படி செயல்படும் கேட்கல, எப்போ செயல்படும்? சிஸ்டர் டெய்சி. சிஸ்டர் அன்மியூட் பண்ணுங்க. சாரி பிரதர். பிரதர் 1000 yearsல திரும்ப கொடுத்தல் காலத்துல இத வந்து கர்த்தரை அறிகிற அறிவுனால மக்கள், உலக மக்கள் வந்து இத கர்த்தர் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுப்பாங்க. வெரி குட் சிஸ்டர். ஸோ அப்படின்னா இங்க அடுத்த எங்க இந்த ஒரு ஒப்புரவாதம் சிலுவை வரைக்கும் முடிஞ்சு, ஸோ அடுத்த ப்ராசஸ் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் அந்த ஒரு ஒப்புரவாக்குதல் ஊழியம் இயேசு சிலுவையில முடிச்சதுனால உலக ஜனம் உயிர் தேழக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சா இல்லைங்களா? ஸோ கிறிஸ்துடைய மரணத்தினால உயிர் தேழக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு. எப்போ உயிர் தேர்ந்து வர போறாங்க? கிறிஸ்துடைய ராஜ்யத்துல 1000 yearsக்குள்ள உயிர் தேர்ந்து வர போறாங்க. உயிர் தேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா அந்த ஜனங்களுக்கு சத்தியத்தை அறிகிற அறிவை, தேவனை பத்தின ஒரு தெளிவான ஒரு அறிவை கொடுக்கப்பட போது, நிறைய சத்தியங்கள் கொடுக்கப்பட போது, இந்த சத்தியத்தின் மூலமா என்ன பெற்றுக்கொள்ள போறான்னு பாத்தீங்கன்னா, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள போறாங்க. என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு சத்தியத்தின் மூலமா, அதாவது புது உடன்படிக்கை தான் அப்ப இருக்க போகுது. நம்ம ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட் தான். புது உடன்படிக்கையை அவங்க பிலீவ் பண்ண ஆரம்பிக்கும் போது, அதுக்கேற்ற கீழ்ப்படியும் போது, அந்த நாலேஜ்குள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுக்குரிய ஆசீர்வாதத்தை அவங்க என்ன பண்ண போறாங்க பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்ள போறாங்க. இந்த டைம்ல அந்த ஒரு மத்தியஸ்தனுடைய ஆளுகை இருக்கக்கூடிய அந்த டைம்ல இந்த மனுக்குலத்துக்கு மிகப்பெரிய ஹெல்ப் அவங்களுக்கு நடக்க போது, அந்த உதவியை அவங்க பெற்றுக்கொண்டு மனம் திரும்பறதுக்கான ஒரு ப்ராசஸ்க்குள்ள போறாங்க. அதன் மூலமா தேவனோட ஒரு ஒப்புரவாகத்துக்குள்ள என்ன பண்ண போறாங்க பார்த்தீங்கன்னா உலக ஜனங்கள் வர போறாங்க. ஸோ இது எப்போ நடக்கிற ப்ராசஸ்? 1000 years நடக்கிற ப்ராசஸ். கரெக்டுங்களா? ஸோ இப்போ அடுத்த கேள்வி, இந்த 1000 yearsல இப்படி தேவனோட விலகி இருக்கிற மனுஷன் உயிர் தேர்ந்து வந்தா கூட, தேவனோட உடனே ஒப்புரவு ஆயிட முடியுமா? முடியாது. அவங்க என்ன பண்ணும்போது கிராஜுவலா தான் அந்த ஒப்புரவாகுதலுடைய ப்ராசஸ்க்குள்ள வராங்க. அப்படின்னா தேவனை அறிகிற அறிவில் அவங்க வரதான் ஒப்புரவாகுதல் ப்ராசஸ்க்குள்ள வராங்க. அப்படின்னா இந்த டைம்ல 1000 yearsக்குள்ளார இந்த உலக ஜனங்களுக்கு தேவனோட ஒப்புரவாக்கக்கூடிய ஒரு ஊழியத்தை செய்ய போறது யாரு? அவங்க எந்த டைம்ல, எந்த யுகத்துல அவங்க ரெடி ஆகணும்? யார் சொல்றீங்க? பிரதர், சிஸ்டர் கரோலின். பிரதர், கிறிஸ்துவும் மணவாட்டியும் சபையும் காஸ்பல் ஏஜ்ல ரெடி ஆகணும் பிரதர். அவங்க போய் தான் வந்து அங்க 1000 yearsல அவங்களுக்கு வந்து அந்த வேலையை செய்யறாங்க பிரதர். வெரி குட் சிஸ்டர். இன்னும் பாதி ஆன்சர் வரல. யார் சொல்றீங்க? சிஸ்டர் விட்ட பாயிண்ட் என்ன ஷேர் பண்றீங்களா? சிஸ்டர் டெய்சி. பிரதர், இங்க வந்து நம்ம இப்போ சுவிசேஷ காலத்துல இப்ப இருக்கிற நம்ம தான் போய் தேவனோட இயேசு கிறிஸ்துவோட இருந்து நம்ம இயேசுக்கு உதவியா இருந்து அந்த சபை வாய்ப்பை பெற்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நம்ம வந்து போய் சபை வாய்ப்பை இருந்து தேவனோட உதவி செய்து அந்த
இது அந்த அந்த தீர்ப்பை நம்ம சபை வாய்ப்புல இருந்து நம்ம அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுப்போம். ஜட்ஜ்மெண்ட் இல்லை, பட் அங்கே எக்ஸாக்டாக பிரதர் சொல்லியிருக்க பாயிண்ட் மட்டும். சிஸ்டரும் பாதி, கரோலின் சிஸ்டரும் டே சிஸ்டர் பாதி பாதி சொன்னாங்க. இது கன்சால்டேட் பண்ணி யார் சொல்கிறீங்க? கன்சால்டேட் பண்ணி கேட்டேன், பட் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ண பிரதர் இமானுவேல். பிரதர், இந்த பலி, அந்த கிறிஸ்துவின் பலியினால நம்ம வந்து இந்த உலகத்துக்கான ஆசீர்வாதம் கிடைக்கல. அதில் வந்து நம்ம வந்து கிறிஸ்துவோட சரீரமாகவும் மனவாட்டியாக இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த ஆசீர்வதிக்கிற வேலையில வந்து இந்த சுவிசேஷ ஐ மீன் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சபையை வந்து கூட்டி சேர்த்து இந்த இதாக வந்து சுவிசேஷ யுகம் தான் தகுந்த காலம்னு பிரதர் எழுதியிருக்காரு. தேங்க்யூ பிரதர், வெரி குட் வெரி குட். பட் இன்னும் கொஞ்சம் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் மட்டும் பிரதர் மிஸ் பண்ணிட்டாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து 1000 இயர்ஸ்க்குள்ள என்ன பண்ண போறாங்க? உலக ஜனங்களுக்கு இந்த ஒப்புரவாகுதல் ஊழியத்தை செய்ய போறாங்க. கரெக்டுங்களா? அது கிறிஸ்து ரெடி ஆயிட்டாரு. இப்ப யார் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட அவருடைய மனவாட்டி தேவை. அந்த மனவாட்டி வகுப்பாரும் கிறிஸ்துவும் சேர்ந்து தான் இந்த உலக ஜனங்களை தேவனோட ஒப்புரவாகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை செய்ய போறாங்க. ஆனா அந்த வகுப்பார், கிறிஸ்துவோட கூட சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய வகுப்பார் தேர்ந்தெடுக்கப்படணும். அவங்க கிறிஸ்துவோட போய் சேரணும். அது எப்ப செய்ய முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1000 இயர்ஸ்க்குள்ள பண்ண முடியாது. 1000 இயர்ஸ்க்குள்ள மீன்ஸ் வெளிப்பாடான ராஜ்யத்துல அவங்க போய் போக முடியாது. அவங்க எப்பதான் ரெடி ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1000 இயர்ஸ் வெளிப்பாடு ராஜ்யத்தில் ரெடி ஆக முடியாது. பட் அதுக்கு முன்னாடி இவங்க ரெடி ஆகணும், கிறிஸ்துவோட கூட சேர்ந்து செய்யணும். அது எந்த டைம் தான் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய சுவிசேஷ யுகம் தான் சரியான டைம், சரியான காலம். கிறிஸ்துனுடைய மனவாட்டி ரெடி ஆகிறதுக்கான டைம். கிறிஸ்துனுடைய மனவாட்டி அது ஊழியத்தை செய்யறதுக்கான ஒரு தகுதி உள்ளவர்களா மாறக்கூடிய டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய சுவிசேஷ யுகம் தான் காலப்பகுதி தான் ரொம்ப முக்கியமான காலப்பகுதி. இப்ப மிஸ் பண்ணிட்டாங்கன்னா, இப்ப மிஸ் ஆயிடுச்சுன்னா, இந்த 1,44 வகுப்பார் எடுக்க முடியுமா? போக முடியுமா? போக முடியாது. அப்படின்னா கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். சீரியஸான விஷயம். அக்னி பொறிகள் மாதிரி இருக்கிற இந்த ஜீவனுக்குள்ள இருக்கிற இந்த மனுக்குலத்தை நிச்சய ஜீவன் வாங்கிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை செய்ய போறாங்க கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து. அந்த ஊழியத்துல மிகப்பெரிய உதவி இந்த உலக ஜனங்களுக்கு செய்ய போறாங்க கிறிஸ்துவும் மனவாட்டியும். ஆனா அதுல விசேஷ பங்கு யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா நமக்கு இருக்கு. கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னா அந்த பிரதானமான ஊழியம் இந்த உலக ஜனங்கள் நிச்சய ஜீவனை வாங்கிக்கிறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஊழியம் 1000 இயர்ஸ்ல இருக்குது. அந்த ஊழியத்தை பண்றதுக்கான ஊழியர்கள் இப்ப ரெடி ஆகணும், இப்போ கன்ஃபார்ம் ஆகணும். இப்போ இந்த சுவிசேஷ யுகம் மட்டும் மிஸ் பண்ணிட்டோம், இதோட சாப்டர் முடிஞ்சு. அந்த 1,40,000 பேர்ன்ற அந்த புக்கை நம்ம பார்த்தீங்கன்னா சர்ச் கிளாஸ் அப்படின்னு புக்கை க்ளோஸ் பண்றார் தேவன். அவ்வளோதான், க்ளோஸ் ஆயிடும், அவ்வளோதான், முடிஞ்சு. அப்படின்னா கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம், எவ்வளவு வருஷம் போகும் இந்த யுகம், இந்த காஸ்பல் ஏஜ் இன்னும் எவ்வளவு வருஷம் போகும்? பொறுமையா கேரக்டர் காமிச்சிக்கலாம், பொறுமையா கிறிஸ்துவனுடைய மைண்ட சிந்தையை வளர்த்துக்கலாம். ஒரு 50 வருஷம் போகும், ஒரு 30 வருஷம் போகும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? முடிஞ்சுன்னா முடிஞ்சு. இதுதான் சரியான டைம், ப்ரீஷியஸ் டைம். இந்த மாதிரி ஒரு ஏஜ், இந்த காஸ்பல் ஏஜ் இருக்கிற இந்த யுகம் இருக்கு பதிலா, இந்த யுகம் இதுக்கு முன்னாடி இருந்தது இல்ல, இதுக்கு அப்புறம் வரவே போறது இல்ல. அதான் பிரதர் டேவிட் அழகா சொல்றாரு, இந்த யுகம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஏஜ், இது பெக்யூலியர் ஏஜ். இந்த ஏஜ் மட்டும் இதுலதான் இந்த ஒரு இம்மார்டல் பீயிங் போறதுக்கான வாய்ப்பே இருக்குது. இதுக்கு முன்னாடி இல்லை, இதுக்கு அப்புறமே இல்லை. அப்படின்னா எந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருக்கிறோம் கொஞ்சம் சீரியஸா திங்க் பண்ணி பாருங்க. ஒரு வேளை நம்ம லேட் பண்ணிட்டு, ஒரு வேளை வந்து நம்ம கேர்லெஸ்ஸா இருந்துட்டு, ஒரு வேளை நம்ம ஈவ் ஸ்பீக் பண்ணிட்டு, ஒரு வேளை நம்ம வந்து சகோதரர் மேல கோச்சிக்கிட்டு, ஒரு வேளை நான் சகோதரர் மேல எரிச்சல் அடைஞ்சிக்கிட்டு, பொறாமப்பட்டுக்கிட்டு இருந்துக்கலாம். ஆனா சபை வாய்ப்பு இருக்காது.
அப்படி நம்ம கொஞ்சம் நம்முடைய மைண்டை யோசிச்சு பாருங்க. யாராச்சும் நம்மளை பத்தி தீமை பேசுறாங்களா? சோ வாட், பேசிக்கிட்டோம். பிரதர் என்னோட ஊழியத்தை தடை பண்றாங்களா? தடை பண்ணிக்கிட்டோம். பிரதர் நான் சத்தியத்தில் ஓடாத மாதிரி என்னை தடுக்கிறாங்க, பண்ணிக்கிட்டோம். ஆனா நம்முடைய கோல், தேவன் நம்ம கொடுத்த அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளும் உறுதி செய்யறதுல ரொம்ப சீரியஸா ஜாக்கிரதையா இருந்தா மட்டும் தான் தப்பிக்க முடியும். மிகப்பெரிய பிளஸ்ஸிங்கான ஒரு வாய்ப்பு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த அக்னி பொறிகள் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஜீவனுக்குள்ள இருந்துகிட்டு ஒரு புது சிருஷ்டியை வளர்க்குறோம். அந்த புது சிருஷ்டியை வளர்த்து இந்த அக்னி பொறிகள் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஜீவ காலங்கள்ல இம்மார்டல் போகக்கூடிய ஒரு ஜீவைகளா நம்ம மாறத்துக்கான ஒரு டைம் பீங்க வச்சிருக்காரு தேவன். அந்த 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 அக்னி பொறிகள் மறையறதுக்குள்ளார அது நம்ம கிட்ட இருந்து வெளியே போறதுக்குள்ளார அந்த வெளிச்சம் போறதுக்குள்ளார நம்ம இம்மார்டல் பீயிங் கூடிய ஆசீர்வாதத்தை எக்ஸ்ட்ரீமா வளர்த்துக்கிட்டு போயிடணும். அது ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்காது. அந்த அக்னி பொறிகள் மாதிரி இருக்கிற ஜீவன் போயிடும். நாளைக்கு உயிரோட இருப்போமா நம்ம? நாளைக்கு இன்னைக்கு நைட்டு காலையில் எந்திரிச்சுப்போமா நம்ம? பட் ஏன் இந்த பாயிண்ட்டை சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாம். தேவனுக்கு எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரீமா சாக்ரிஃபைஸ் பண்றது, எந்த அளவுக்கு கேரக்டர் காமிக்கலாம், எந்த அளவுக்கு தேவனுக்காக வைராக்கியமா ஒர்க் பண்ணலாம், எந்த அளவுக்கு தேவன் கொடுக்குற வாய்ப்புகளை எக்ஸ்ட்ரீமா சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இனி ஒரு நாட்கள்ல நம்ம சத்தியத்துல எக்ஸ்ட்ரீமா ஓட தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஸோ இந்த ஒரு டிஸ்கஷன்ல அருமையா பார்ட்டிசிபேட் பண்ண அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் கிறிஸ்துவுக்குள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமே நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளில் கூட நம்மளுக்கு தேவையான அருமையான சத்திய பாடத்தை கொடுத்த நம்மளுடைய பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய குமாரர் மூலியமா நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்வோம். இந்த ஒரு பெரிய டிஸ்கஷனை நடத்தி கொடுத்த நம்மளோட அன்பு சகோதரருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இரவின் இனிய கீதங்களை வாசிக்கும்படி நம்ம மத்தியில் இருக்கும் அன்பு சகோதரர் டேனியல் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கான இரவின் இனிய கீதங்கள் மே 28. கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். 40ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். இவ்வசனத்திற்கான விளக்கம்: நாம் கர்த்தருடைய ஜனங்களாவதற்கு உலகை விட்டு விடுவோமே ஆனால் அவர் மேல் வைத்த விசுவாசத்தினால் அவருடைய அனுபவ பாடங்களை நாமும் கற்றுக்கொண்டு வாழ்வில் அவைகளை நமது அனுபவத்தில் கொண்டு வருவோமே ஆனால் அப்பொழுது கர்த்தருடைய சித்தத்தை செய்ய நம்முடைய சித்தத்தை முழுமையாக அர்ப்பணம் செய்ய ஆயத்தப்பட்டு பலியினாலே அவரோடு உடன்படிக்கை செய்தவர்களாகும். அவருடைய வழிகாட்டுதலை பின்பற்றி அவர் நமக்காக வைத்திருக்கும் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வோம். அத்தகைய விசுவாசம் நம்மில் இருக்குமானால் தீர்க்கதரிசியான தாவீதை போல நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னுடைய கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்வோம். இந்த சுவிசேஷத்தில் இப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தரிடத்தில் வழிநடத்தப்படுவார்கள். தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடப்பவர்கள் தற்காலத்தில் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் சகிப்பு தன்மையோடு அவைகளை எதிர்த்து மேற்கொள்வார்கள். இப்படிப்பட்டவர்களே 1000 வருட அரசாட்சியில் முழு மனுக்குலத்தையும் ஆசீர்வதிக்க போகிறார்கள். எனவே நாம் இந்த விசுவாச பாடத்தை நன்றாக கற்று கொள்வோமாக. கர்த்தரில் நிலைத்திருக்கிற நம்பிக்கையை கொண்டு நாம் பெற்ற நம்முடைய அனுபவங்கள் ஆசீர்வாதமானதாக இருக்கும். நாம் எவ்வளவாய் நம்முடைய விசுவாசத்தை நிரூபிக்கிறோமோ அவ்வளவாய் தேவன் நம்மை உயர்த்துவார் என்பதே. ஆமென். இந்த ஒரு கூடுகைக்கு முடிவாக நம்மதில் இருக்கும் அன்பு சகோதரர் கார்த்திக் அவர்கள் முடிவு ஜெபம் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். ஜோதிகளின் பிதாவே, இரக்கங்களின் பிதாவே, சர்வ வல்லமையுள்ளவரே, அனந்த ஞானமுள்ளவரே, மனுஷரில் ஒருவரும் ஒரு காலம் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவரே, வானாதி வானங்கள் விற்றிருந்து பூமியில் வாழ்கிற மனுமக்களை நித்தமும் கண்ணோக்கி பார்த்து போஷித்து வழிநடத்துகிற
சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கண்மலையும் மீட்பரும் இரட்சகரும் ராஜாவுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். தந்தையே, இந்த நாளிலும் கூட உம்முடைய மகா பெரிதான கிருபை, இரக்கம், தயவு எங்கள் மேல் இருந்ததற்காக நமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். தந்தையே, இந்த நாளிலே ஒரு சிறு மந்தையாக நீர் எங்களை கூட்டி சேர்த்து உம்முடைய மகா மேன்மையும் அருமையுமான இந்த வாக்குத்தத்தங்களையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதமான இந்த காலத்துல, இந்த சுவிசேஷ யுகத்துல, இந்த எபிபானியா வெளிச்சத்துல கர்த்தாவே உம்முடைய மகா பெரிதான ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை இந்த பெரையா வகுப்பின் மூலமாக, வேத ஆராய்ச்சியின் மூலமாக எங்களுக்கு நல்கின தயவுக்காக உமக்கு கோடான கூடிய நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலே கொடுத்த பாடங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி உலகத்துல நாங்கள் வாழும்போது எங்களுடைய ஒவ்வொரு நாளும் எங்களை நாங்களே சீர்படுத்தி கொண்டு அந்த ஒப்புருவாக்குதலினுடைய அந்த மேலான ரகசியங்களையும் அதனுடைய தாற்பயங்களையும் நாங்கள் உணர்ந்தவர்களாக, அந்த ஐஸ்வர்யங்களையும் நாங்கள் உணர்ந்தவர்களாக, அதிலே நாங்கள் அந்த மகா பெரிதான அந்த கிருபையை, இரக்கத்தையும் இந்த குறுகிய காலத்துல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அற்ப வாழ்க்கையில நாங்கள் உணர்ந்து கொண்டு அந்த பெரிதான ஐஸ்வர்யத்தையும் அந்த மேன்மையான அந்த மறைபொருளையும் அந்த ஸ்லாக்கியத்தையும் நாங்கள் அப்பேற்பட்டதான ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு இந்த சுவிசேஷ யுகத்துல வைத்திருக்கிறீர் என்கிற ரகசியங்களை நாங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த கிருபைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த அழைப்பை நாங்கள் உண்மையாக ஏற்றுக்கொண்டு அதற்கு நாங்கள் தகுதியுடையவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்படுத்தி கொள்ள உடைய பரிசுத்தாவின் வல்லமை எங்களுக்கு கொடுத்து உடைய குமாரனுடைய சாயலை நாங்கள் பெறும் வரைக்கும் இந்த ஓட்டத்துல பொறுமையோடு ஓடி நிலைத்து நின்று அந்த ஜீவ கிரீடத்தை பெற கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த நாளிலே இந்த கூட்டத்துல பங்கு பெற முடியாத சூழ்நிலையில் இருக்கிற சகோதரர்களையும் உடைய கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். வருகிற நாட்களில் அவர்களும் பங்கு பெற்று இந்த மகா பெரிதான இந்த ஸ்லாக்கியத்தை, ரகசியங்களை அவர்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் எங்கள் மீட்பரும் அருமை இரட்சகரும் ராஜாவுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். ஸ்தோத்திரம். எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பிரதர். இன்னைக்கு இறைவனுங்கிறது கூட நல்லா வந்துச்சு. எல்லா பரிசுத்தவான்களுக்கும் ஸ்தோத்திரம். 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 கார்த்திக் பிரதர் அங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? பிரதர்ஸ் மாதர் பாகத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஜெரோம் பிரதர் காணும். அவரு டவுட்டா தான் இருக்காரு. டாக்டர்ல கொஞ்சம் டவுட் அவருக்கு. ஓஹோ, ஓகே 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 ஓகே. சரண், ஹாடி அண்ணா ஸ்தோத்திரம். வாய்ஸ் கேட்கலையே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் நல்லா ஆட்டம் போட்டிருக்கீங்க மட்டும் தெரியுது. பேச பார்க்கும்போதே தெரியுது. ஸ்கூல் வேற ஒரு வாரம் தள்ளி வச்சிட்டாங்க. அப்படிங்களா? இவங்களுக்கு மட்டும் 9th ஜூலை 9th ஜூன். அப்படிங்களா? நேத்து ஆமா, இது எப்போ செகண்டா? ஜூன் செகண்ட் சொல்லியிருந்தாங்க. திடீர்னு 9th ஜூன் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. எல்லாருக்குமே சிஸ்டர் இல்ல சிஸ்டர், இவங்களுக்கு தான் மெசேஜ் வந்துச்சாங்க. நியூஸ்ல 2nd ஜூன் தான் கொடுத்திருக்காங்க. பட் எதுவும் தெரியல, அவங்க ஸ்கூல்ல இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கா, இன்னும் முடியலையோ, அதனால ஒருவேளை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்களோ என்னன்னு தெரியல. ஸ்கூல் எப்ப திறக்கும் வெயிட்டிங். நாங்களும் ரொம்ப வெயிட்டிங் முடியல. ஜெரிஷா ஸ்தோத்திரம். ஜெரிஷா குட்டி, ஜோடு குட்டி ஸ்தோத்திரம். விவியன் ஸ்தோத்திரம். Vivian, praise the Lord. ஜெருஷா அழகா தலையில போட்டு. ஓகே, சென்னை பிரதர்ஸ் அடுத்த ஹார்வெஸ்ட் எங்க பிளான் பண்ணிருக்கீங்க? அடுத்த ஹார்வெஸ்ட் எங்க? ஆம்பூரா? காஞ்சிபுரம். நேத்து கொரிந்தியன் சப்ஜெக்ட் நல்லா இருந்துச்சு. தீபன் பிரதர் எடுக்கும்போது ரொம்ப அருமையா இருந்துச்சு. இந்த புக் வச்சு படி, இங்க இருக்குது படி. இதுதான் ஓகே. டேவிட் பிரதர் போன் வந்துச்சா? தீபன் பிரதர் பேசினாரா? இந்த புக் வச்சு படி, இன்னைக்கு ஒரு நாள் வா. இல்லையே, எதுவும் பேசல. ஜோயல் பிரதர் உங்களுக்கு அவருக்கு வந்துச்சு. பேசுங்களா?
ஓகே 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 கன்ஃபார்ம் பங்கு அதுல இருக்கா? என்னது? உங்களோட பங்கு அந்த போன் கால்ல இருக்கா? இல்ல ஆமா ஆமாவா? லைட்டா அப்படியே. ஓகே சிஸ்டர் மலர் சிஸ்டர் செல்வராஜ் brother எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு? நல்லா இருக்கார் பிரதர். கேட்டுட்டு தான் இருந்தாரு. எலக்ட்ரிஷியன் வந்துட்டாங்கன்னு சொல்லி ஓகே போயிருக்காரு பிரதர். ஓகே ஓகே வீட்ல சின்ன சின்ன வேலைங்க இருக்கு, அதுக்காக எலக்ட்ரிஷியன். ஒரு சரி நிமிஷம் இருங்க பிரதர், கூப்பிடுறேன். நான் இல்ல brother, இல்ல அங்க ஒர்க்கு தான் பார்த்துட்டு விடுங்க. ஜேடன் எலக்ட்ரிஷியன் தான் ஒர்க் பண்றாரு. ஜெயல் கார்த்திக் brother, தம்பி அமைதியா உட்காந்துக்கிறாப்ல. விளிம்புல இருக்காரு. தூங்கி இருந்தாப்டியா? இப்பதான் தூக்கத்துல இருக்கான். தூங்கணும். தூங்குற time. பிரவீன் brother, தம்பி பேர் என்ன? விவியன் விவியன் கிடியன் விவியன் 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 ஜெயின் ப்ரொனவுன்ஸ் கேட்கல எனக்கு. விவியன் ஜெயின் விவியன் கரெக்ட். வித்தியாசமா இருக்கு பேரு. இல்ல இல்ல என்ன படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க விவியன்? என்ன படிக்கிறீங்க? விவியன் என்ன படிக்கிறீங்க? 4th standard. 3rd to 4th போறோம். ஓகே 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 கார்த்திக் பிரதர், அங்க யார் இருக்கீங்க? யார் யார் இருக்கீங்க? பிரதர் பிரேமாவதி சிஸ்டர், சுகுணா சிஸ்டர், ஓகே. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். மேனு பிரதர், சத்ரம் சத்ரம் அனிலா ஓகே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிரதர். சோஸ்திரம் பிரதர். சரி ஓகே, சரிங்க brother, சரிங்க brother. சொன்னாங்க சிஸ்டர் சொன்னாங்க. ஓகே 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 சொல்லுங்க சிஸ்டர், சோனியா சிஸ்டர். சாரி, இந்த டவுட் அது எனக்கு அந்த நீங்க சொன்னீங்கல்ல அந்த அப்போஸ்தலர்கள் 3ஆம் அதிகாரம் 19ல இருந்து 21 அது எப்படி ரெவல்யூஷன் தியரிக்கு அதை லிங்க் பண்றாங்க? சாரி, எனக்கு அது வசனம் படிச்சு பார்த்தேன். பட் அதுல வந்து இயேசு கிறிஸ்து வந்து மீட்டு எடுத்து கொடுக்குற மாதிரி தான் வசனம் வருது. ஒரு நிமிஷம் ஆனா அது எப்படி எவல்யூஷன் தியரிக்கு அது லிங்க் பண்றீங்க அப்படின்ட்டு? சும்மா இதை மட்டும் ஆன் பண்ணி எடுத்து வச்சு இது பண்றது. அந்த வால்யூம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்தீர்க்கதரிசிகள் வாக்கினால் உரைத்தவர்கள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் வருமானமும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்க சொல்லியிருக்கு பாத்தீங்களா, உலகம் தோற்றத்து முதல் தேவன் பரிசுத்தீர்க்கதரிசிகள் எல்லாம் வாக்கினால் உரைத்தவர்கள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலம். ஸோ இந்த வசனத்தை கோட் பண்ணி தான் பரிசுத்த தீர்க்கதரிசனுடைய வார்த்தைகளினுடைய நிறைவேறல் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரிணாம கொள்கையினுடைய உபதேசம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. உலகம் தோற்றத்துக்கு முன்னாடி, உலக தோற்றம் முதல் ஆக்சுவலா வந்து தேவன் வச்சிருந்த அந்த பரிணாம கொள்கை, தேவன் வச்சிருந்த அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்கு இல்லைங்களா, உலக ஜனங்களை சீர்திருத்தக்கூடிய ப்ராசஸை கிறிஸ்து மூலமா தான் பண்ண போறாருங்க. அந்த கிறிஸ்து மூலம் பண்ணக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸை இவங்க எப்படி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, உலக தோற்றுமல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்வு எல்லாருடைய வாக்கில் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் வரணும். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெஸ்டோரேஷன் ப்ராசஸ், திரும்ப கொடுத்தலும் காலம். இந்த வசனம் திரும்ப கொடுத்தலும் காலத்தை பத்தி பேசணும் சிஸ்டர். இந்த திரும்ப கொடுத்தல் காலம் மனுஷனை திரும்பி திரும்ப கொடுத்தலுடைய காலம்னா மனுஷன் மறுபடியும் ஒரு பர்ஃபெக்ட் கண்டிஷன் வர்றதுக்கான ஒரு ப்ராசஸை பத்தி தான் இந்த வசனம் பேசும். இந்த வசனத்துல கிரைஸ்ட் வந்து பண்ண போறார் அதெல்லாம் விட்டுட்டாங்க. இந்த ஒரு மனுஷன் சீர்திருந்து திரும்ப கொடுத்தலுடைய காலம் வரப்போதில்லை, இளைப்பாறுதல் காலம் வருதுன்னு இருக்கு பாத்தீங்களா. இந்த இளைப்பாறுதல் காலம் தான் திரும்ப கொடுத்தலும் காலம். இந்த ஒரு திரும்ப கொடுத்தல் காலம் இப்பவே வந்துருச்சு. அதுதான் டார்வினுடைய கொள்கை அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அதுல கிரைஸ்ட் வந்து பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசு செகண்ட் கம்மியில் வந்து இந்த சீர்திருந்த வேலையை பண்ணணும், அதெல்லாம் அவங்களுக்கு மெயின் ஃபோக்கஸ் இல்லை. இது முழுக்க முழுக்க எதாவது சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா அந்த அந்த பாயிண்ட் இங்க புக் அது
இந்த வசனம் அந்த புக் இருக்குங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா 10th பேஜ் தமிழ்ல 10th பேஜ் லாஸ்ட் பேராகிராஃப் வாசிக்கும். போன வாரம் பார்த்தோம் அந்த பாயிண்ட். வாசிக்கணும். 10th பேஜ் லாஸ்ட் பேஜ். லாஸ்ட் அந்த வசனம் இருக்கு பாருங்க, அப்போஸ்தலர் 3:19-21 வரைக்கும். ஓகே. அந்த வசனம் மட்டும் படிக்கணுமா இல்ல அந்த அந்த வசனத்துல இருந்து படிங்க. ஓகே. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19 முதல் 21 முதல். அப்போஸ்தலர் பேதுரு உலகத் தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னுரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் என்று சொல்லுவதை பரிணாம கொள்கையோடு இணைத்து சிந்திப்பார்களேயானால் அப்படிப்பட்டவர்கள் காரண காரியம் அறியாதவர்கள். புரியுங்களா சிஸ்டர்? ஸோ இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல பேஜ் நம்பர் சொல்லட்டுங்களா? 23ல இருக்கு. 23 இது இருக்கு பாருங்க, வசனம் இருக்கு பாருங்க, ஆக்ட்ஸ் 3:19-21. அது கீழே அந்த whoever may think the apostle Peter was preaching a doctrine of அது படிங்க. அந்த 21ஆம் வசனம் இருக்கு பாருங்க, 21st verse. அதான் இங்கிலீஷ்ல பிரதர் அவர் கொடுத்திருக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி வந்து எவல்யூஷன் தியரி வந்து பேதுரு வந்து எவல்யூஷன் தியரி டாக்டர்னு சொல்லல. பட் அதுக்கு பதில் வந்து அவர் என்ன சொன்னார்னா, திரும்ப கொடுத்தலினுடைய காஸ்பலை பத்தி தான் அவர் சொல்றாரு அப்படின்றது மட்டும். வசனம் மேல இருக்கும். God had spoken by the mouth of all his holy prophets since the world began. ஓகே. அந்த வேர்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த வேர்டு அப்போஸ்தலன் பேதுரு பேசுற அந்த வார்த்தையை எதுக்கு தான் பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய தெய்வீகத்துல ஒப்புரவாக்குதல பத்தி தான் பேசியிருக்கிறார். கரெக்டுங்களா? பேசியிருக்கிறாரு. அந்த ஒரு வார்த்தைய எதுக்கு ஒப்புமையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்கன்னா, பரிணாம கொள்கைக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு வசனத்தினுடைய பார்ட், ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும். சோ அது வந்து அவங்க அப்ப என்ன நம்புறாங்க அப்படின்னா, மனிதன் வந்து திருப்பி வந்து பெர்ஃபெக்ஷனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் இயேசு கிறிஸ்து வருவாரு அப்படின்ற கான்செப்ட். இயேசு கிறிஸ்து வந்து இந்த வேலையை பண்றது இல்லைங்க. ஓகே. அநேக தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாங்க, தீர்க்கதரிசில அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறாங்க, திரும்ப கொடுத்தல் காலம் வரும். அந்த காலம் கிரைஸ்ட் வந்தெல்லாம் பண்ண போறது இல்ல. இந்த ஒரு என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, உலக தோற்றமும் தேவன் தம்முடைய பரிசுத்தர் எல்லாருடைய வாக்கினால் உரைத்தவர் எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் சொல்றாரு பாத்தீங்களா. இந்த ஒரு வார்த்தைய நிறைய தீர்க்கதரிசி சொன்னது எல்லாமே நிறைவேறது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துனுடைய செகண்ட் பர்சன் வந்துதான் இந்த திரும்ப கொடுத்தல் காலம் ஸ்டார்ட் ஆகணும். இந்த வசனம், இந்த 3 வசனம் முக்கியமான வசனம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து செகண்ட் பர்சன்ஸ் வந்துதான் திரும்ப கொடுத்தல் காலத்தை ஸ்டார்ட் பண்ண போறார். ரெஸ்டோரேஷன் ப்ராசஸ் கிரைஸ்ட் தான் பண்ண போறாரு. ஆனா இந்த வசனம் எதை பத்தி பேசுன்னு பாத்தீங்கன்னா, கிரைஸ்டோட செகண்ட் கம்மிங்கும் பேசுது, அதே நேரத்துல திரும்ப கொடுத்தல் மனுஷன் பெர்ஃபெக்ஷன் வர்றதுக்கான ஒரு ப்ராசஸ் இந்த ஒரு வசனம் பேசுது. ஆனா இது எது பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா, கிரைஸ்டோட செகண்ட் பர்சன்ஸை எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இந்த ஒரு திரும்ப கொடுத்தல் ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, இத யாரெல்லாம் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசிகள் எல்லாம் பேசியிருக்காங்க இல்லைங்களா. தீர்க்கதரிசிகள் எல்லாம் இதை குறிச்சு பேசியிருக்கிறாங்கன்னு அப்போஸ்தலன் பேதுரு சொன்னத, அப்போஸ்தலன் பேதுரு எதை பத்தி சொல்லியிருக்கிறாரு, தீர்க்கதரிசிகளா சொல்லியிருக்கிறாங்கப்பா, இந்த மனுஷன் திரும்ப கொடுத்தலுடைய காலம் வரும்போது மறுபடியும் பர்ஃபெக்ஷனுக்கு வரப்போறான், அது கிரைஸ்ட் தான் வந்து பண்ண போறான்னு தீர்க்கதரிசிகள் சொன்னதை அப்போஸ்தலன் பவுல் கோட் பண்றார். ஆனா பரிணாம கொள்கை இருக்கிறவங்க எப்படி எடுத்துக்கிட்டான்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து திரும்ப கொடுத்தல் காலத்தை வந்து பேசுது, மனுஷன் பர்ஃபெக்டா மாற போறான், அதை பத்தி இந்த வசனம் பேசுது. கரெக்ட் தான். ஆனா கிரைஸ்ட் வந்து பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லாம, இது டார்வின் கொள்கை தான் இந்த வசனத்துக்கு மேட்ச் ஆகுது அப்படி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்கன்னா, இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட தீர்க்கதரிசிகள் எல்லாம் டார்வின் கொள்கை நடக்க போற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்கன்னு, டார்வின் கொள்கைக்கு தீர்க்கதரிசி எப்படி சொல்லியிருக்கான்னு கோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே ஓகே ஓகே. சோ அப்படி கோட் பண்ணி எதை ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்கன்னா, டார்வின் கொள்கை தான்
திரும்ப அந்த ஒரு திரும்ப ரெஸ்டோரேஷன் ப்ராசஸ்க்கான ஒரு ஸ்டெப்ஸு. குரங்குலேருந்து மனுஷன் பாருங்க நல்லபடியா ஸ்டெப்ஸுக்கு கிராஜுவலா ஏறி வந்து நல்ல பரிணாம வளர்ச்சி வந்துருக்கிறான். இது வந்து பழைய ஏற்பாட்டில் நிறைய தீர்க்க சொன்ன விஷயம் தான். இங்க அப்போஸ்தலன் பேதுரு கோட் பண்ணியிருக்கிறாரு. இதுதான் டார்வின் கொள்கைக்கு மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஏன் சொல்லிட்டு இருந்தாங்க? இயேசு கிறிஸ்து வந்து உலக ஜனங்கள திரும்ப கொடுத்து ரெடி பண்ணுவார்ன்ற பிலீஃப் இல்லல்ல. இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப நமக்கு என்ன பிலீஃப் இருக்கு? 1000 இயர்ஸ் ஒண்ணு இருக்கு. உலக ஜனங்கள் சீர்திருத்த போறாரு அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனா கிறிஸ்தவர்களுக்கு நரகம், பரலோகம். இந்த பிலீஃப்ல இருக்கிறவங்களுக்கு உலக ஜனங்கள் எங்க கிரைஸ்ட் வந்து பர்ஃபெக்ட் மாத்த போறான்ற எங்க விசுவாசம் இருக்குதுல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப தப்பு பண்ணா நரகம், பர்ஃபெக்டா இருந்தா பரலோகம். இதுதான் கிறிஸ்டியானிட்டி பிலீஃப். இதுல கிரைஸ்ட் வந்து உலக ஜனங்களை எப்படி பர்ஃபெக்ட் பண்றது? எப்படி அவங்க வந்து பர்ஃபெக்ட் கண்டிஷன் மாத்த முடியும்? அந்த பிலீஃபே இல்ல. அந்த பிலீஃப் இல்லாதனால எதை கொண்டு வந்து வச்சிட்டாங்க பாத்தீங்கன்னா, மனுஷன் பர்ஃபெக்ட் ஆகிற அந்த ஒரு விஷயத்த இப்ப நடந்துனுக்குது. அது டார்வின் சொல்லக்கூடிய கொள்கை தான் அப்போஸ்தலன் பேதுரு பேசினுக்கிறார். ஏன்னா இவங்களுக்கு ஃபியூச்சர்ல கிரைஸ்ட் வந்து செகண்ட் பிரசன்ஸ் வந்து ஜனங்களை சீர்திருத்தி தேவனோட ஒப்புரவாக்கக்கூடிய ப்ராசஸ்ல பர்ஃபெக்ஷன் கொண்டு வர பிலீஃப் இல்ல உலக ஜனங்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு. சோ அந்த ஒரு செகண்ட் கமிங் இயேசு கிறிஸ்துவோட செகண்ட் கமிங் கான்செப்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஆமா செகண்ட் கமிங்ல ரிமூவ் பண்ணிட்டு ஓகே. இப்ப இரண்டாம் வருகையில ஏன் வராருங்க? இப்போ உலக கிறிஸ்தவர்ல நினைச்சு யோசிச்சு பாருங்களேன். வேர்ல்டு கிறிஸ்டியன் இருக்கிறாங்க. அவனுடைய பிலீஃப் என்ன? இயேசு இரண்டாம் வருகையில வருவாரு. வரும்போது நியாயத்திற்கு போறாரு. நீ நரகத்துக்கு போ, நீ பரலோகம் வா. இதுல எங்கேயாச்சும் வந்து மனுஷனை சீர்திருத்துற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஒரு டாக்டரின் இருக்குதா கிறிஸ்டியானிட்டில? எதுவுமே இல்ல. மனுஷன் பர்ஃபெக்டான கண்டிஷனுக்கே வரமாட்டான். ஒன்னு நரகம், ஒன்னு பரலோகம். அவ்வளவுதான். கிரைஸ்டோட செகண்ட் பிரசன்ஸ் இதோட முடிஞ்சிருது. அந்த வேலையை பண்ணதா வராரு. ஆனா பேதுரு பேசினுங்கிறது செகண்ட் பிரசன்ட் வந்து அவர் பின்னாடி பண்ணக்கூடிய ப்ராசஸை பத்தி பேசுறாரு. ஆனா யோசிச்சு பாருங்க, இவங்க பின்னாடி இதை ஷூட் பண்ண முடியுமா? இந்த ஒரு திரும்ப கொடுத்த ப்ராசஸை உலக கிறிஸ்தவர்கள் பண்ண முடியாது. இப்ப அதுக்கு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இதான் இயேசு கிறிஸ்து வந்தாருன்னா ஒன்னு நரகம், ஒன்னு பரலோகம்னு போயிடும்போது எப்போ மனுஷன் பர்ஃபெக்ட் ஆகுறான்? எப்போ வந்து அந்த பர்ஃபெக்ஷன் நோக்கி போறான்? யோசிச்சு பார்க்கும்போது எதுதான் கரெக்டா மேட்ச் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு டார்வின் கொள்கை. இப்ப என்ன முடிவு பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா, கிரைஸ்ட் வரதுக்கு முன்னாடி இந்த தீர்க்கதரிசிகள் சொல்லப்பட்டது எப்ப நடக்குது? இந்த டார்வின் கொள்கை சொல்றதுதான் நல்லா நடக்குது. இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம எதை பிலீவ் பண்றோம்? கிரைஸ்ட் வந்து உலக ஜனங்களை உயிர்த்து எழுப்பி கிராஜுவலா அவங்களை பர்ஃபெக்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பிலீவ் பண்றதுனால செகண்ட் பிரசன்ஸ்க்கு அப்புறம் வேலை இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஜனங்களை பர்ஃபெக்ட் பண்றேன்னு சொல்றோம். ஆனா இந்த பிலீஃப் கிறிஸ்தவர்களுக்கு டோட்டலா 0. அதனாலதான் அவங்க எதை பிலீவ் பண்றாங்க பார்த்தீங்கன்னா டார்வின் கொள்கை. இதுக்கு தேவன் தீர்க்கதரிசிகள் சொன்னார் பாத்தீங்களா? திரும்ப கொடுத்தல் காலம் மனுஷனுக்கு வரும்ட்டு. இதுதான் ரெஸ்டரேஷன் ப்ராசஸ் அவங்களுக்கு. பாருங்க, குரங்குல இருந்து எந்த அளவுக்கு பரிணாமாய் மனுஷனா மாறிட்டான். எந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் கண்டிஷன் போயிருக்கிறான் பாருங்க அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனாலதான் இங்க வந்து பிரதர் வந்து அப்போஸ்தலரோட ரைட்டிங்ஸ் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணலன்னு பேசுறாருனாவே அதை தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறாங்கன்றதான் இங்க வந்து ஃபோக்கஸ் பண்றாரு. ஓகே. ஜாய் எப்படி இருக்கா பிரதர்? ஜாய் நல்லா இருக்காதா? நல்லா இருக்குங்க சார். சரி சரி. க்ளோஸ் பண்ணிட்டு எங்க போனாங்க டோர்? நான் உள்ள ரூம் க்ளோஸ் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கேன். அவன் வெளியில சரி இருந்தாங்க. சரி. ஓகே ஓகே. சரிங்க சார். நான் இது படிக்கும்போது இப்போ நமக்கே நிறைய விஷயம் புரிய ஆரம்பிக்குது. ரசூலுடைய ரைட்டிங்ஸ் படிக்க தான் என்லைட்டன் ஆகுது. ஆக்சுவலி வேர்ஸ் வந்து தெளிவா இருக்கு. இயேசு கிறிஸ்து தான் வந்து ரிப்பென்ட் பண்ணுங்க, இயேசு கிறிஸ்து வந்து சீர்படுத்துறாருன்னு. அந்த வசனம் அது படிக்கும் போது அது எப்படி லிங்க் பண்றாங்கன்னு புரியல. போன வாரம் இதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். கிறிஸ்டியானிட்டி வந்து ராங் இன்டர்பிரேஷன் தானே. ஆக்சுவலா ஒன்றும் இல்லைங்க. கிறிஸ்டியானிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டனுடைய கண்ட்ரோல். இங்க அப்போஸ்தலன் பேதுரு பேசினுக்கிறது, ரசூல் கிளாரிஃபை பண்ணினுக்கிறது, அப்போஸ்தலன் பவுல் பேசுறது, தீர்க்கதரிசிகள் பேசுறது எல்லாமே 1000 இயர்ஸை பத்தி பேசினுக்கிறாங்க. ஆனா இவங்க பேசினுக்கிறது எல்லாமே சாட்டன் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா 1000 இயர்ஸ்ல மனுக்குள்ள ரெஸ்டோர் ஆகிறத பத்தியே க்ளோஸ் பண்ணிட்டான். நீ பைபிள் கையில் வச்சுனுக்கிறியா, நீயும் பிலீவ் பண்ணிடு.
எது டார்வின் கொள்கை. ஆனா டார்வின் கொள்கை பிலீவ் பண்றதுக்கு எதனா ஒரு 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 ஊந்துகோல் வேணும் இல்லைங்களா? மனுஷன் வந்து மறுபடியும் பர்ஃபெக்ட் ஆயினுக்கிறான் அப்படின்னு ஒரு கொள்கை வேணும். ஒரு விஷயம் தான் பைபிள் சொல்லிட்டு இருக்குது. ஏன்னா ஆதாம் கீழ்ப்படியா மரணத்துக்குள்ள போயிட்டான். ஆதாம் மரத்துக்குள்ள போன மனுஷன் பர்ஃபெக்ட் ஆகணும். இதுதான் தேவனுடைய பிளான். இப்ப அதே மறைச்சிட்டான். குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் கொண்டு வந்துட்டான். இப்ப கொண்டு வந்தவனுக்கு இந்த பரிணாம கொள்கையில் தான் நிறைய விஷயங்கள் பைபிள் கிறிஸ்டியன்ஸ் ப்ரூவ் பண்ணும். இப்ப நீங்க வேற வசனத்தை எதுவுமே நீங்க எடுத்து வந்து வைக்க முடியாது. தீர்க்கதரிசிகள் சொன்னது எல்லாமே நிறைவேறினுக்குது அப்படின்னு எந்த வசனத்தை கொண்டு வந்து வைப்பீங்க? இந்த வசனம் பாத்தீங்கன்னா மனுக்குலத்தினுடைய ரெஸ்டோரேஷன் ப்ராசஸ் பத்தி தான் இந்த வசனமே பேசுறாரு. அப்போஸ்தலன் பேதுரு. ஸோ இந்த வசனத்தை செக் பாயிண்ட் வச்சா, ஏன்னா இந்த வசனம் அதை பத்தி தான் பேசுது. ஆனா அதை பத்தி பேசுற வசனத்தையே தப்பா ட்விஸ்ட் பண்ணிட்டான். அதான் கிறிஸ்டியானிட்டி அப்படின்றத விட ஃபுல் அண்ட் ஃபுல் சேட்டன் தானே. சேட்டன் கண்ட்ரோல் தானே. இப்ப அவங்களையும் பிலீவ் பண்ணிட்டா ஒட்டுமொத்த பைபிளையும் அவங்க நம்ப வேண்டியது இல்லை. டார்வின் கொள்கை நம்பிட்டு போயிடலாம்ல. ஸோ அது ஆக்சுவல் சேட்டன் பயமா ஒர்க் பண்ணியிருக்கிறான் இந்த விஷயத்துல. அதான் வந்து இது பிரதர் வந்து ஆல்ரெடி முன்னாடி பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா, இது நிறைய கிறிஸ்டியானிட்டியினுடைய புல்பிட்ல ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இத. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பிலீஃப் இருந்தது. வசனத்தோட இசைந்து போதுன்னு யாரோ ஒருத்தர் யாரு கேள்விப்பட்ட ஆக்சுவலா ஒருவேளை டார்வினே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் தான். ஒருவேளை அந்த ஆளே கூட என்ன பண்ணியிருக்கலாம் பார்த்தீங்கன்னா, சில வசனத்தை ஆதாரம் வச்சாதாங்க இவங்கலாம் நம்புவான்னு சொல்லிட்டு கூட ஏதாச்சும் வசனத்தை திரிச்சிருக்கலாம். இந்த பேதுரு சொன்ன வசனத்தோட திரிச்சிருக்கலாம். டியூன் பண்ணி உள்ள எடுத்துன்னு வந்திருக்கலாம். அதை வந்து கிறிஸ்டியானிட்டி பிலீவ் பண்ணிட்டு அவங்க ப்ரீச் அப்படி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கலாம் வாஸ்டா. ஸோ அதுக்கு பெரிய டூல் சேட்டனுடைய பெரிய டூல் வந்து இந்த ராங் டாக்டரின் வரதுக்கு டார்வின். சாதாரண ஆள் இல்லை டார்வின். தேங்க்யூ. ஆனா உண்மையிலேயே பிரதர் ரசனுடைய பீரியட்ல ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாரு நினைக்கிறேன். இப்பன்னா அவ்வளவு பெரிய தாக்கம் இல்லை இது நமக்கு. ஆனா கிறிஸ்டியன்ஸே பைபிள் கை வச்சுன்னு இந்த மாதிரி ராங்கா நம்பிட்டு இருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு அதுவும் 7th ஏஞ்சலுக்கு எப்படி பத்தி எரிஞ்சிருக்கும். இந்த ரான்சம் சின் ஆஃபரிங் இதெல்லாம் பத்தி டாக்டர் கிளியரா ஆனவருக்கு இதை நினைச்சா அப்படியே கொதிச்சிருக்கும் மனுஷனுக்கு உண்மையிலே. ஓகே பார்க்கலாம். ஓகே பிரதர். ஓகே பிரதர், ரொம்ப சந்தோஷம். பார்ப்போம். பாய். அடுத்த வாரம் பார்க்கலாம். பாய் பாய். எல்லாருக்கும் பாய்.